அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நமக்கு ஒரு 1.25 மணி நேரம் கிடைக்கும். இந்த 1.25 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு லேசாக அந்த கிராமர்லாம் கொஞ்சம் கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம எப்படி இந்த மாறுது, தன், துன், தின் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆவரேஜாக பார்ப்போம். இது என்னென்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டோம்னா, இது வெப்சைட்லாம் இருக்குது. டீப்பாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குர்ஆனுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் தெளிவாகவும் புரிகிற மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுதோ. இதை நம்ம படிக்கும் போதே மற்ற சூறாக்கள்லாம் இது மூலமாக மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக அரபி வாக்கியம்னா 3 இருக்கும். ஒன்று பெயர்ச்சொல், வினைச்சொல், இணைப்புச்சொல். இஸ்முன், ஃபேலுன், ஹர்ஃபுன் 3 தான் முடிஞ்சு. தமிழில் வேறு உருபுலாம் வரும். இது இங்கே இதெல்லாம் கிடையாது. 3 இது தான். ஒன்று பெயர்ச்சொல் இருக்கும், இல்லாட்டினா வினைச்சொல் இருக்கும், இல்லாட்டினா இணைப்புச்சொல் இருக்கும். அதான் முடிஞ்சு. அதெல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்ம இஸ்முன் தான் இப்போ பார்த்துருக்கோம். நக்கீரா இது டெஃபினட், இன்டெஃபினட் என்னன்னு பார்த்தோம். அதை டெஃபினட், இன்டெஃபினட், பொது பெயர்ச்சொல், குறிப்பிட்ட பெயர்ச்சொல். ரைட்டா? குறிப்பாக சொல்கிறதுனா அல் கலமுன். பொது பெயர்ச்சொல் கலமுன், ஏ பென், ஒரு பேனா அப்படின்னு. ஒரு பேனான்னு சொல்லிட்டு போடணும், ஒரு போடணும், இல்லைன்னா பேனான்னு போடணும். ரைட்டா? அப்படி இல்லைன்னா அதை ஒன்று பண்ணனா அந்த பேனான்னு சொல்லணும். இங்கே என்ன பண்ண, அரபியில் என்னன்னா சும்மா துன்னு போட்டாலும் முடிச்சு. கலமுன், கிதாபுன், மாரிஃபா குறிப்பிட்ட பெயர்ச்சொல். அவங்க எப்படி வருவாங்கன்னா அல் போட்டால் போதும். அல் கிதாபு, அல் கலமு. கலமுன் பொது பெயர்ச்சொல், அல் கலமு குறிப்பிட்ட பெயர்ச்சொல். ரைட்டா? நக்கீரா, மாஃபிரா, மாரிஃபா. நக்கீரா, மாரிஃபா பொது பெயர்ச்சொல், குறிப்பு பெயர்ச்சொல், மாரிஃபா. இன்னும் நான் சொல்கிறாங்கன்னா மாரிஃபத்துன், நக்கீரத்துன் அப்படிங்கிறோம். நம்ம சொல்லும் போது அந்த தாமர்புத்தை நக்கீரா, ஷரிகா, பாரிசா. ரைட்டா? இதெல்லாம் நான் அனுப்புகிறேன் நான் இன்ஷா அல்லாஹ். சரியா? நீங்கள் சும்மா பார்த்துக்குங்க, எழுதிட்டு உட்காருக்கோன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நக்கீரானா பொது பெயர்ச்சொல், மாரிஃபானா குறிப்பிட்ட பெயர்ச்சொல். இதெல்லாம் பார்த்து நம்ம அப்புறம் வாக்கியம் அப்படின்னா ஜும்லா வாக்கியம். ஜும்லத்துல் இஸ்மியா அப்படின்னா பெயர்ச்சொல்லை கொண்டு தொடங்கக்கூடிய வாக்கியம். ஜும்லத்தில் ஃபஅலியா வினைச்சொல்லை கொண்டு தொடங்கக்கூடிய வாக்கியம். இந்த மாதிரி 2 வாக்கியம் தான் வரும், வேறு எதுவும் வாக்கியம் கிடையாது. வாக்கியம்னால ஒன்று பெயர்ச்சொல்லை தொடங்கணும், அல்லாட்டினா வினைச்சொல்லை தொடங்கணும். ஹர்ஃப்லேருந்து தொடங்கணும்னா அது இதோட சேர்ந்து வர மாதிரி வரும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இது 2 தான் வரும். இன்ஷா அல்லாஹ் பெயர்ச்சொல் வாக்கியம், வினைச்சொல் வாக்கியம். அலைக்கும் சலாம். முப்ததா ஒரு வாக்கியம், பெயர்ச்சொல் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பெயர்ச்சொல் வாக்கியம்னா முப்ததானா ஒரு எழுவாய் பயனிலை இருக்கணும். ஒரு வாக்கியம்னா 2 நவுன் வரும். ஒன்று எழுவாயாக இருக்கும், ஒன்று பயனிலையாக இருக்கும். ரைட்டா? எழுவாய்க்கு முப்ததா, பயனிலைக்கு ஹபர். பைத்துன் ஜதீதுன் இது என்னன்னா பொது பெயர். வீடு, ஜதீதுன்னா புதியது, வீடு புதியது. அல் பைத்து ஜதீது இது பொது பெயர்ச்சொல். அந்த வீடு புதியது. இப்போ இதில் ஏதாவது வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? பைத்துன், அல் பைத்துல இங்கே இது இருக்கு, தம்மத்தேன் இருக்கு. இங்கே தூ தான் இருக்கும். இங்கே வீடு அப்படிங்கும் போது பைத்துன். கலமுன் குறிப்பாக சொல்கிறேன்னா அல் பைத்து, அல் பைத்துன்னு வராது. அல் பைத்துன் ஏன் வராதுன்னா த ஏ ஹவுஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். த ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஒன்று ஏ போடுவோம், இல்லாட்டினா தே போடுவோம். ரைட்டா? ஈஸியாக இருக்கும்ல, இங்கிலீஷில் தெளிவாக இருக்கும்ல, அது மாதிரி அரபிலையும் தெளிவாக இருப்போம். பைத்துன் ஜதீதுன் இது பொது வீடு புதியது. இது என்ன பண்ண, அல் பைத்து ஜதீதுன்
இது ஜதீதுன் ஜதீதுன் இதாக தான் இருக்கும். ரைட்டா? அல் பைத்து அல் ஜதீதுன்னு வராது. வாக்கியம் வரும்போது ஒன்று இதுதான் பொது. அந்த வீடு அந்த புதுசுன்னு சொல்ல மாட்டோம். அந்த வீடு புதியதுன்னு தான் சொல்லுவோம். அப்போ பைத்துன் ஜதீதுன், எழுவாய் பைத்துன். இது இதான் சப்ஜெக்ட். இதான சப்ஜெக்டு, வீடு தான் சப்ஜெக்டு. என்ன அதில் என்ன ஏன்னா வீட்டை பற்றி என்ன சொல்கிற, புதுசு அப்படிங்கிறது மெசேஜ். அது ஹபர். ஹபர்னா புரியுங்களா? சொல்லுங்களா? தாஜா ஹபர், ஆஜ் கா தாஜா ஹபர். ரைட்டா? அந்த ஹபர் தான் இது. கபூர்னு வச்சுடாதீங்க. எழுவாய் பண்ண இதை மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். 2 வார்த்தை உள்ள மாதிரி ரேண்டமாக. ஒன்று சப்ஜெக்ட் இருக்கும், இல்லாட்டினா அதோட ஹபர் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். தமிழ்லேயே சொல்லுங்கள். நமக்கு அதெல்லாம் வராது. கார் பழையது, அந்த புத்தகம் பெரியது. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். அலுவலகம் போரானது. அது வேணா சொல்லலாம். அலுவலகம் முப்ததா, போரானது ஹபர். நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. நோட்டு பெரியது. நோட்டு நானே சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. பைக்கு புதியது. இது பைக்குன்னு வச்சுக்கோமே. நமக்கு பைக்குக்கு அரபி தெரியாதுல்ல. பைக்குன் ஜதீதுன் அப்படிங்கிறது பொதுவாக பைக்கெல்லாம் புதுசு. அல் பைக்கு உங்களோட பைக்கு, அந்த அல் பைக்கு இல்லை, அல் பைக்கு அந்த பைக்கு புதியது. அல் பைக்கு ஜதீதுன் வருமா? நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பாய். பார்த்துட்டிங்களா உடஞ்சதை? லேப்டாப் பழையது. நீங்கள் பாய் முஸ்தா பாய். சட்டை வெள்ளையாக இருக்குது, அழுக்கு இல்லாமல் இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, நீங்கள் சொல்லுங்கள் ராஜி பாய். டிவி ரிப்பேர் ஆனது. டிவி முப்ததா, ரிப்பேர் ஆனது ஹபர். கதர் போயிட்டீங்க. சேரு வெள்ளையா இருக்குது. சேரு வெள்ளையா இருக்குது. சேர் வெள்ளையுன் அப்படிங்கிறது சேருன் வெள்ளையுன் அப்படிங்கிறது. அல் சேர் வெள்ளையுங்கும் போது இப்போ இந்த சேருங்கிற மாதிரி இருந்துருது. புரியுதா? அப்போ பைத்துன் அப்படின்னா என்ன? பைத்துன் என்ன? அது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா அரபியில் இல்லை இல்லை இல்லை, முப்ததா. முப்ததா இது ஞாபகம் வச்சுக்கணும். முப்ததா ஹபர் அடிக்கடி வரும். இது வரும் இன்ஷா அல்லாஹ். எழுவாய் பயனில்லை. முப்ததானா சப்ஜெக்டு, ஹபர்னா செய்தி. அதுக்கு ஹபர் தெரிஞ்சு போச்சு. அப்போ இது ஏதோ சொல்ல வருது, அது என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத அந்த முப்ததா ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முர்த்தபா ஏதாவது சப்ஜெக்டு, முஸ்தபா முப்ததா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வச்சுங்க. முப்ததா முர்த்தபா என்ன சப்ஜெக்டுக்கு என்ன சப்பு முப்பு வந்துருச்சு. ரைட்டு. அப்போ முஸ்தபா சொன்னாங்க சப்ஜெக்டு முப்ஜெக்டு. இந்த மாதிரி ஏதாவது போட்டு இந்த முப்ததா ஞாபகம் வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அடிக்கடி வரும். ஆனால் முப்ததா ஹபர், முப்ததா ஹபர். ரைட்டா? சரி. அது இல்லாமல் அஸ்மாவுல் இஷாரா, இஷாரதி சுட்டுப்பெயர்கள். இது என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கோமா? ஆதா, ஆ உலாயி, ஜாலிக்க, உலாய்க்க, அல்லதி, அல்லதின்னு. இது நம்ம சுட்டுப்பெயர்கள்னு பார்த்தோம். நம்ம இப்போ நம்ம என்ன ஹாதாவும் இதையும் தான் பார்க்க போகிறோம். நம்ம தாலிக்கவும் தான் பார்க்க போகிறோம். நவுனில் தான், சிங்குலரில் தான் இன்ஷா அல்லாஹ். நான் கையை காமிக்கும்போது உங்களுக்கு புரியாது. இன்ஷா அல்லாஹ் வந்துடும். இந்த நாங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததில் இந்த கையை காமிச்சு சொல்கிறது. இந்த வர்ற கிளாஸில் கூட கையை காமிச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதில் பழகிடும் இன்ஷா அல்லாஹ். தேர்ட் பர்சனு, செகண்ட் பர்சனு, ஃபர்ஸ்ட் பர்சனு இந்த கையை காமிச்சிக்கிறது. இது இல்லாமல் அதுங்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுன்னா அதை காமிச்சா இவருக்கு வச்சுக்குவார்ல. அப்போ என்ன இங்கேயும் இல்லாமல் இங்கே இல்லாமல் நடுவில் காமிக்கிறது. அது, அவைகள், இது, இவைகள்னு. ஹாதானா இது ப்ளூரலில் 4 காமிக்குது. ஹா உலாயினா இவைகள் ஒன்று. ஹாதா ஹா உலாய், தாலிக்க உலாய்க்கு இன்ஷா அல்லாஹ். சுட்டுப்பெயர்கள். ஹாதான கிட்ட இருக்குது, தாலிக்கன்னு அங்கே இருக்குது. இப்போ ஹாதான்னு கிட்ட காமிக்கிறதுன்னு என்ன பண்ணும்? கிட்டைக்கு அரபியில் தெரியுமா? கரீப். கரீப்னு சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆனால் இங்கே இருக்கிறதுனால அடிக்கடி இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டுப்போம், அதனால் பெரிய கஷ்டம் கிடையாது. ஊரில் கரீபு கலையும் முப்ததா மாதிரி அது என்ன முர்த்தபாவாக இருக்குமா, சப்ஜெக்டாக இருக்குமா, இப்பா மப்பான்னு. இங்கே பிரச்சனை கிடையாது. ரைட்டா? நமக்கு மாஃபியெல்லாம் எங்கே வந்து தெரிஞ்சு? மாஃபியெல்லாம் எப்போ தெரிஞ்சு? ஊர்லேயே தெரிஞ்சு. ஆனால் தெரிய வைக்கல சரியா. சுப்ஹானல்லாஹ், நல்லா அவரை பொருந்திக்கிட்டோம். சார் இஸ்முல் இஷாரத்து லில் கரீபி, லில் கரீப் சொல்லும்போது கரீபின்னு வரும். கிட்ட உள்ளது, அருகில் உள்ள. ஷாரா, இஷாரா. இஷாரானா தெரியுதுல, இஷாரா செய்யுது, விரலாட்டுறது வந்துருமே இஷாரானால நமக்கு. இஸ்முல் இஷாரத்து லில் கரீபி, அதாவது கிட்ட உள்ள சுட்டு பெயர்கள். அது என்ன? ஹாதா. ஹாதா, ஹாதானா இது, இது அதுன்னு அங்கே போயிடுறாங்க. இது ஹாதல் பைத்து, இந்த இது, இது வீடு, இந்த வீடு, இது வீடு. ஹாதல் பைத்து, ஹாதல் பைத்து, ஹாதா அல் பைத்து, அந்த வீடுன்னு பர்டிகுலராக வருதுல்ல, இது அந்த வீடு அப்படிங்கிற மாதிரி. அல் பைத்துனா இந்த வீடு தான். பைத்துன் வீடு, பொதுவான வீடு. வீடு வீடு வீடெல்லாம் அரபு நாட்டில் வீடெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அப்படிங்குமா, அங்கே பைத்துன்னு வரும். இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு அல்மனா இருக்குன்னு கொடுத்தது. ஹாதல் பைத்து அப்படிங்கும்போது இந்த வீடுன்னு வரும்ல, அதான் ஹாதா. இவங்க யார்? இஸ்மு ஷாரா. இவங்க யாரு? முப்ததா. ரைட்டா? இந்த இதில் ஹாதா முப்ததா. இது என்ன சப்ஜெக்ட்? இது என்ன? வீடு. ரைட்டா? அப்போ இதுங்கிறது இங்கே சப்ஜெக்டு, இவங்க யாரு? ஹபர். ஹாதா இங்கே என்ன பண்ணுச்சு? ஹாதா பைத்துன், இது வீடு, பொதுவான போயிடுச்சு. இவங்க ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல், பொதுவானது. ஹாதா பாபுன், பாபுன்னா என்ன? டோர். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் அவர் இவரும் நடத்திட்டு இருப்பார்ல. சரி சாலோ. ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், சாவி, முஃப்தாஹ். மாஷா அல்லாஹ். ஹாதா மிஃப்தாஹுன். ஹாதா மக்தபுன், டேபிள். ஹாதா சரீருன், மெத்த, பெட். ஹாதா குர்சியுன். மா ஹாதா, மா மா எங்கே கேள்விப்பட்டீங்களா? அல்ல, மானா எது? மண் ரப்புக்க மாதீனுக்க. மண்ணெல்லாம் ஆளுங்களுக்கு வரும், மானா பொருளுக்கு வரும். தீன்னா பொருள் கிடையாதுல்ல. மண் ரப்புக்க, மண் நபியுக்க, தீனுக்கு என்ன இருக்கும்? மா தீனுக்க. ரைட்டா? அதான் மா. எது? மா ஹாதா, இது எது? ஹாதா பைத்துன். அஹாதா பைத்துன், இது கொஸ்டின் மார்க். ஹாதா பைத்துன், நாம் ஹாதா பைத்துன். அரபி பேசுகிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியா? ஆதாமால் ஆதா. அஹாதா பைத்துன். இது என்ன? ஹம்சா. அஹாதா பைத்துன். நாம், நாம் ஹாதா பைத்துன். ஐனுங்க, நாம் ஹாதா பைத்துன். நாம் அப்படின்னா என்ன? அது என்ன? ஜவாப். ஜவாப் தானே. இது பேர் ஹுர்ஃபுல் ஜவாப். ஒன்றுன்னா மூணாக இருக்கணும். ஒன்று பெயர் சொல்லாக இருக்கணும், இல்லைன்னா வினைச்சொல்லாக இருக்கணும், இல்லைன்னா ஹொர்ஃபாக இருக்கணும். மூணு தானே இருக்குது. அப்போ இது என்ன? இது பெயர் சொல் கிடையாது. ஆமாம் அப்படிங்கிறது பெயர் சொல்லா, ஆமாம் வினை சொல்லா, ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அது ஹர்ஃபு. ஹர்ஃபுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க, அது பேர் தான் ஹர்ஃபுல் ஜவாபி. ஹர்ஃபுல் ஜவாபி, பதில் அளிக்கக்கூடியது. ரைட்டா? சாரி, ஜவாப் மாற்றிக்குவோம். ஜவாபி, ஹர்ஃபுல் ஜவாபி.
மாற்றிடுவா இப்போ மாற்றிடலாமா இப்போ ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் தான் இப்போ பார்த்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் இல்லாட்டினா ஹவாபிலே இருப்பாப்புல நாளைக்கு அப்புறம் போய்ட்டு அங்கேருந்து மெசேஜ் வரும் நான் ஹவாபின்னு போட்டான் என்னான்னு தெரியல ஜவாபி முடிஞ்சா மாஷா அல்லாஹ் பிரச்சனை முடிஞ்சு கையோட முடிச்சிடலாம் இப்போ வந்துருச்சா புள்ளிக்கிறது ஹர்ஃபல் 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 ஜவாபி மா ஹாதா ஹாதா கமீசுன் சொன்னாங்கல்ல மா ஹாதா ஹாதா கமீசுன் அஹாதா ஷரீருன் லா ஹாதா குர்சியுன் அஹாதா மிஃப்தாஹுன் லா ஹாதா கலமுன் மாஷா அல்லாஹ் மா ஹாதா ஃபுல்லாக சொல்லணும் ஹாதா நஜ்முன் ஓகே ஹாதா நஜ்முன் ஓகே சொல்கிறது எழுத முடியாது இப்போ நம்ம சொல்கிறது மாத்திரம் சொல்லுங்கள் இக்ரா லஃபத்தம் ஹாதா மக்தபுன் மாஷா அல்லாஹ் சரி முடிச்சுட்டு போயிடலாம் முடிக்க அதுக்குள்ள மா ஹாதா குர்சியுன் இஷாரத்து பைத் இஸ்மு இஷாரா பைத் தூரத்தில் உள்ளது என்ன இருப்பாங்க தாலிக்க ஹாதா உலாயி தாலிக்க அதான் எங்கே போயிட்டாங்கல்ல மா தாலிக்க தாலிக்க நஜ்முன் ஆமாம் தூரத்தில் இருக்குல்ல நைட் நட்சத்திரம் ஹாதா மஸ்ஜிதுன் ஹாதா மஸ்ஜிதுன் அங்கே போயிட்டாங்க கொஞ்சம் தூரத்தில் போயிட்டாங்க வதாலிக்க பைத்துன் வ அத்தஃப் ஹாதா மஸ்ஜிதுன் வதாலிக்க பைத்துன் வ அது என்னன்னு தெரியணும்ல அது பெயர் சொல்லா அது வினை சொல்லா அது ஹர்ஃப் ஹர்ஃப் என்ன ஹர்ஃபுல் அத்தஃப் வாக்கு வந்து இதெல்லாம் அனுப்புகிறேண்ணா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஹர்ஃப் ஹர்ஃப் இணைப்பு சொல் ஒன்று மூணாக தான் இருக்கும் ஒன்று பெயர் சொல்லாக இருக்கணும் இல்லை வினைச்சொல்லாக இருக்கணும் அல்லது இணைப்பு சொல்லாக இருக்கணும் நான் ஒரு மனிதன் நான்கிறது சப்ஜெக்ட் பெயர் சொல்ல இருக்கு மனிதன் பெயர் சொல்ல ஒரு அது இணைப்பு அது ஹர்ஃப் அதுக்கு ஒருக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும் ஹர்ஃபு ஒரு ஹர்ஃபு ஏபிசிடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹர்ஃபுக்கு ஏதாவது பேர் போட்டு வரும் அந்த ஹர்ஃபோட பேர் மாற்றி வரும் ரைட்டா ஹர்ஃப் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் ஹர்ஃபு ஜவாப்னு படித்தோமா அந்த மாதிரி வரும்போது இது என்ன பண்ணால் ஹர்ஃப் அத்தஃப்னா வந்து சேர்க்கிறது இந்த வாவோட இங்கே என்ன வேலை வாவுக்கு நிறைய வேலை இருக்கும் இங்கே என்ன வேலை மேலும் மேலும் அது வீடு இது மஸ்ஜிது மேலும் அது வீடு ரைட்டா அந்த அந்த அது மேலுங்கிறதுக்கு அதுவும் இதுவும் திஸ் அண்ட் தட் அப்படிங்கும் போது அந்த அண்டு வரும்ல வா அந்த அண்டுக்குள்ள வேலை தான் அந்த வாக்கு செய்யும் அந்த வா என்னவா இருக்கும் ஹர்ஃபுல் அத்தஃப் இது அடிக்கடி வரும் ஞாபகம் வச்சுங்க ஹர்ஃபுல் அத்தஃப் இப்போ விட்டுருங்க எல்லாத்தையும் ஒன் பண்ணி என்னடா இவ்வளோ சொல்லிட்டானே அரை மணி நேரம் தான் 6 வார்த்தை சொல்லிவிட்டானே என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்லாம் நினைக்கிறாங்கண்ணா மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா அதாவது வாக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் வால என்னன்னா நிறைய அர்த்தம் வா வந்து மேலும் வா சத்தியமாக பார்த்தோம்ல இல்லை வாக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்கும் சத்தியமாக இருக்கும்
வல்லாஹினா இறைவன் மீது ஆணையாக, அந்த மாதிரி வா. வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி அந்த 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 வார்த்தையை பொறுத்து அது இருக்கும், மாறும். ஆமாம். இப்போ ஒரு படிக்கு சொல்லுங்களா, படி தமிழில் ஏதாவது என்ன ஏதாவது ஒரு இலக்கணம் சொல்லுங்களா. படி எப்போ வரும்னா முதலில் வந்துச்சுன்னா அதை படிக்கணும். படி படினா என்ன? ஸ்டெப்ஸு படி. அந்த படி எங்கே வந்தால் அது படின்னு சொல்லுவோம், வார்த்தையில் வர்றது இல்லை, வேறு ஏதாவது இருக்குது. அதுக்கு ஏதாவது ஆரம்பத்தில் படி வந்தால் படிக்கணும், அதுலேருந்து படிக்க வேண்டியதில்லை, அந்த மாதிரிலாம் அதுவும் கிடையாதுல்ல. படின்னா எங்கெங்கே அது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அப்படி தானே? அப்படி தானே? இப்படியா? அப்படி, இப்படி, படி, வாசப்படி, அளக்கிறபடி, புரியுதா? இப்போ அப்படித்தான் வாவையும் பார்த்துக்கணும். ரைட்டா? சமீம் பாய் நைட்டு ரெஸ்ட் எடுக்கு இல்லையா? டயர்டாக தெரியுறீங்க. இங்கே இங்கே முன்னாடி வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ஹர்ஃபுன், ஹர்ஃப் அத்தஃப். அத்தஃப்னா வாக்குள்ள இணைப்பு சொல். வா அத்தஃப், அத்தஃப் அந்த வந்து அத்ஃபுன்னு சொல்லலாம். அந்த 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 தாக்கு வந்து என்ன குத்துபுஜது இருக்குல்ல, அங்கே லேட்டாக ஆட்டணும்ல, அதுக்குள்ளு அத்தஃப். அப்படின்னா தா போயிடும். தா அப்படின்னா அத்தஃப். இவங்க என்ன? ஹாதா ஹிசானுன் குதிரை, வதாலிக்க ஹிமாருன் அது கழுத. கோமா சொல்ற மாதிரி. ஹாதா பூனை, இது சத்தியமா. அதாலிக்க கெல்புன் இது நாயா? லா தாலிக்க கித்துன், கித்துன் பூனை. கேட்டு கேட்டு அதுலேருந்து வந்துச்சோ, கேட்டுன் கித்துன் ஞாபகம் வச்சுக்கலாமா? இதுலேருந்து அதுக்கு போயிருக்கோம்ல, அங்கெல்லாம் எது பூனை. இவங்க என்ன? மா தாலிக்க அது என்ன? தாலிக்க சரீருன். ரைட்டா? நக்கீரா பார்த்தோமா? மாரிஃபா பொது பெயர் சொல், குறிப்பு பெயர் சொல். ரைட்டா? சப்ஜெக்ட் ஜும்லத்தில் இஸ்மியா வரும்போது முப்ததா ஹபர் ரெண்டு இருந்தே ஆகணும். முப்ததா இருந்துச்சுன்னா ஹபர் இருந்தால் ஆகணும், அப்போ தான் ஒரு சென்டென்ஸ் ஆகும். ரைட்டா? மாணவன் அப்படியே நிற்கும். மாணவன் புதியவன், மாணவன் படித்தவன், மாணவன் வந்தான், இந்த மாதிரி ஏதாவது செய்தி இருந்தால் தான் மாணவன் கலர்னா மாணவன் ஜஸ்ட்டு நிற்கும். இது எப்படின்னா பொது பெயர் சொல். அந்த இதுக்கு போகிறோம் அல் போடுறோம்ல, அதிகமாக வர்றது அல்லுக்கு தான் வரும். பொது பெயர் சொல் இன்டெஃபினட், மாரிஃபா டெஃபினட். அஸ்ஸலாமு அலைக்கும். பைத்துன் இவங்க யாரு? இது சொல்லணும் இப்படி, நக்கீரா மாரிஃபா. இவங்க யாரு? நக்கீரா. இவங்க மாரிஃபா. இவங்க நக்கீரா. இவங்க கலமுன் அல் கலமு, கிதாபுன் அல் கிதாபு, ஜமலுன் அல் ஜமலு, அல் கலமு மக்சூருன். என்னதுங்க? அல் கலமு இந்த பேனா, பேனா உடைஞ்சதுன்னா எல்லா பேனா உடைஞ்சது கிடையாது. அல் கலமு இங்கே வந்தோன்னா என்ன பண்ணுது? இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து முப்ததா, இவங்க ஹபர். இவங்க முப்ததா என்ன பண்ணுறாங்க? அல் கலமு மாரிஃபா, குறிப்பிட்ட அந்த பேனா அப்படிங்கிற மாதிரி. மக்சூருன் உடைந்தது. எல்லா உங்களுக்கு இப்போ அந்த இது இருக்குல்ல முப்ததா, முப்ததா மேக்சிமம் மர்ஃபுல தான் வரும், துன்னுல தான் வரும். துன் படித்தோம்ல, துன் தின், துன் தன் தின் பார்த்தோமா? அன்றைக்கி சும்மா பார்த்தா இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல் கலமு மக்சூருன், மக்சூருன்னா உடைந்தது, அந்த பேனா உடைந்துள்ளது. அல் பாபு மஃப்தூஹுன், அல் பாபு இந்த கதவு, அந்த கதவு மஃப்தூஹுன் திறந்துள்ளது. அல் வலது ஜாலிசுன்,
ஜாலிஸ்னா என்ன? மஜ்லிஸு. அந்த ஜாலாச அந்த 3 ரூட் வேர்ட்லேருந்து எல்லாம் வந்துடும். ஜாலாச, மஜ்லிஸு, இஜ்லிஸு, ஜாலிசுன் எல்லாமே அவங்கலேருந்து வருவாங்க. ரைட்டா? உட்காந்துருக்கான் ஜாலிசுன். வல் முதர்ரிசு வாக்கிஃபுன். வாக்கிஃபுன் வாக்கிஃபுன்னா நிற்கிறது. ரைட்டா? ஓகே, இது கடைசி எழுத்து எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இக்ரா, மக்தபு, மலப்தி. அந்த சேர்க்கு இணை, அதாவது சரியான சொல்லை இணைப்பது. ஆகிரு கலிமத்து, கடைசியில் உள்ள வார்த்தையை அந்த இதை நம்ம நான் சரியான பூர்த்தி செய்யவும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹம்சா, இது ஒரு ஹம்சா. இவங்க ஹம்சத்துல் வஸ்ல். இவங்க என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து வாஹிரில் கலிமத், வாஹிரில் கலிமத்தின்னு இருக்கும். இப்போ வாஹிர் அதோட மூச்சு நின்று போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அல் கலிமத்தின்னு சொல்லணும். ஹம்சத்துல் வசல்லாம் என்னன்னா, இப்போ ஆஹிரில் கலிமத்தின்னா இந்த இதுக்கு உச்சரிக்க வேண்டியதில்லை. நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆஹிரில் கலிமத்தி இங்கே நிப்பாட்டணும்னு வச்சுங்களேன், முடிஞ்சு லப்தில் வாஹிர் அப்போ சொல்லும் போது அல் கலிமத்தின்னு சொல்லணும். அதான் ஹம்சத்துல் வஸ்லு. அதுக்கு வந்து உச்சரிப்பு வந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு உச்சரிப்பு கொடுக்கணும், இடையில போனால் போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஆனால் இங்கே இருக்கிறாங்களே இவங்க இந்த குறிப்பு போட்டிருப்பாங்க, ஹம்சத்துல் கதா. இந்த ஹம்சாக்கு மேலே ஒரு குறிப்பு போட்டாங்கன்னா சொல்லி ஆகணும். இது ஹம்சத்துல் வசல் கிடையாது. இங்கே வந்து இப்போ லப்தியோ எதுவும் போக முடியாது. அங்கே நிப்பாட்டி ஆஹிர்னு சொல்லணும். சொல்லியே ஆகணும். இந்த உச்சரிப்பு ஹம்சா 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 எங்கெல்லாம் இந்த உச்சரிப்பு இந்த இது போட்டு இந்த கோட்டில் இது இருந்துச்சோ இது உச்சரித்து ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டு தாராளம் போயிட்டுருக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டு ஓதுறது தான் நமக்கு. நம்ம ஓதி பழக்கம் உள்ளதுனால ஈஸியாக வந்துடுது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், இப்படி வச்சுக்கணும். இந்த இது இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஹம்சத்துல் கதா, இது இல்லாட்டினா ஹம்சத்துல் வசல். இங்கே என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு ஒரு சின்ன ஷார்ட் சாது போடுவாங்க. இப்படி ஒரு கோட் பார்த்துறீங்களா, ஹம்சா இல்லாமல் ஷார்ட் சாது, அதை வந்து நீங்கள் நேராக ஓதலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள குரான்ல எல்லாம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. மஸ்ஜித், மஸ்ஜிதுன். ரைட்டா? இவங்க அல் மஸ்ஜித், அல் மஸ்ஜிது. இவங்க வந்து துன்னு வரமாட்டாங்க. அல் வந்துச்சுன்னா துன்னு வராது, துன்னு இருந்துச்சுன்னா அல் வராது. இவங்க என்ன, அவங்க எல்லாம் அவங்க என்ன, ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கெடுபடியாக இருக்கிறாங்க அவங்க. அல் வந்துச்சுன்னா அங்கே வந்து எந்த ஒரு நவுனுக்குமே அல் போட்டிங்கன்னா துன்னு தன்னு வரவே வராது. துன்னு தன்னு இருந்துச்சுன்னா அங்கே அல்லே இருக்காது. இது வந்து ஒரு காமன் விதி, ஞாபகம் வச்சுங்க. அல்மா, அல்மா உ, அல்மா உன் வராது. இவங்க மா உன், மாஷா அல்லாஹ். இவங்க அல்பைத்துன், அல்பைத்துன். ஏன் வராதோ? சரி, ஓகே. அல்பைத், பாபுன். மாஷா அல்லாஹ். இப்படி கிடைச்சிச்சுல, அவ்வளோதான். இசானுன், இசானுன்னா என்ன? குதிரை. ஓகே. இக்ரா கிதாப் பாப்பா. அல் மக்தபு மக்சூருன். மாஷா அல்லாஹ். வந்துச்சா? அதான் அதே அதுதான் கோடு போட்டுருக்கு. அல் முதர்ரிசு, அல் முதர்ரிசுன்னா வாத்தியார். முதர்ரிசு மதரசாவில் இருக்கிறதுனால முதர்ரிசு வந்துச்சு. சுஹான். தரச சொல்லி கொடுக்குறவர், மதரசா முதர்ரிசு சொல், எல்லாமே அதுலேருந்து வந்து பாருங்க. அதான் அரபியோட ஒரு யூனிக். அந்த தரசா போட்டிங்கன்னா எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம். மெட்ராஸ் வராது அதில். ரைட்டா? மதரசா, தர்ச, முதர்ரிசு, தர்ஸு எல்லாமே இதுலேருந்து வரதான். அது முதர்ரிசு ஜதீதுன், ஜதீதுன்னு இவங்க துன்னு இருப்பாங்க. இவங்க வந்து துன்னு வராது, அல் முதர்ரிசுன் வராது. ரைட்டா? இவங்க மஃப்து
மஃப்தூஹுன். அந்த கடைசி எழுத்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு நிற்பக்கூடாது. நீங்கள் வேணா இன்னும் வேணா சொல்லுங்க, ஆனால் அதை மாத்திரம் விட்டுட்டு மஃப்தூ அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன். லெபனு மோரு, அல்லபன் பாரிதும் சில்லுன்னு இருக்கு. வல்மா இந்த ஆரம்பிச்சிருக்குமே தண்ணி, இந்த கடைசியில் திருப்பி வச்சாலும் சூடா இருக்கு. ரைட்டா? இப்போ என்னன்னா இங்கே ஹுருஃபு ஷம்சியா ஒன்று பெயர்ச்சொல், ஒன்று வினைச்சொல், இன்னொன்று இருக்கும்ல ஹுருஃப், அது என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. இதில் ஷம்சியா கமரியா தெரியுமா என்னன்னு? சூரிய எழுத்து சந்திர எழுத்து. சூரிய எழுத்து என்ன, சந்திர எழுத்து என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதாவது என்னது? இவங்க எல்லாம் சூரிய எழுத்து. ஈஸியா வந்துச்சா? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல படிச்சதா? சொல்லுவோமா ஒரு தடவை? இதுல எத்தனை இருக்கு? 28ல 14. இங்க எத்தனை வந்துருச்சுங்க? முன்னாங்க 12 14 வந்துச்சா? என்ன சம்சு லெட்டருக்கு என்னன்னா, நீங்க சேர்க்கும் அஷம்ஸ்ன்னு வரும். அந்த அல்லு லாமுக்கு உச்சரிப்பு தேவையில்லை, அஷம்ஸ்ன்னு சேரும் சூரிய எழுத்து. அஷம்ஸ் அந்த மாதிரி உள்ளது. இது எல்லாமே சூரிய எழுத்துக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த இந்த அலிஃப் நம்ம படித்த மாதிரி பார்த்தோம்னா அங்கங்கே தேடணும். இங்கே நம்ம படித்ததில் என்னென்னா ஃபுல்லாக இதில் வந்துருச்சு. சொல்லுமா ஒரு தடவை? அங்கதான் அங்க நிப்போம் பாருங்க. அங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நிக்கிறோம். Tongue has many 12 from the tips. எங்க ஜலால் ஆரம்பி, நீ ஆரம்பிச்சோட சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எங்க சொல்லுவோமா? பார்த்து சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? ச த த வந்துச்சா? எதனால எங்க ச சொல்றோம்? ச தாயர் பாய்க்கு தெரியும். இதெல்லாம் அங்கேருந்து உள்ள போகுது. நாக்கு, அப்புறம் பல்லு, அப்புறம் நடுவில். அப்படி இந்த நாக்கு எப்படி உள்ள போதோ அதே மாதிரி அந்த ஸ்டைலில் போகுது. ச ச நாக்கு வெளில இருக்கா? ச த திக்கா இருக்கு. த த உள்ள வந்துச்சு. தோ ஸ ஸ ஸோ ல ந ரோ ரோ. அப்புறம் from its middle are ja sha ya ja sha. from its edges are da ka qa. 6 from the throats a ha a ha gha kha. அது நம்ம அந்த 3 லெட்டரில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கையில் உள்ளது எல்லாமே. இங்கே என்ன பண்ணுறாங்க? அஷம்ஸ் வேணும்ல, ஷம்ஸ் லெட்டருக்கு ஷம்ஸ் வேணும்ல, ஷாவை எடுத்துக்குவோம். ஷாமா இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஷம்ஸுக்கு அடுத்து என்ன சூறா இருக்கு? ஷம்ஸு சூறாவில் அத்துஹா இருக்கா? அத்துஹா வச்சுக்குவோம். அஷம்ஸு அத்துஹா. சூரியன் எப்போ இருக்கும்? பகல் நேரத்தில். சுட்டரிக்கிறது எப்போ? ஷம்ஸு அத்துஹால. இது ரெண்டையும் தூக்கி எங்கே தூக்கி வச்சுக்குவோம்? சூரியன் உச்சி லோகர் சமயத்தில் நல்லா சூடாக இருக்கும். அப்படிங்கிற இந்த ரெண்டையும் வச்சுட்டோம்னா ஷம்ஸ் லெட்டர் முடிஞ்சு. இது சூரியன் லோகர் தூஹா, இதை வச்சுட்டோம்னா முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? ஷம்ஸ் லெட்டருக்கு கேட்கலாமா? எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி திடீர்னு ஷம்ஸ் லெட்டர்னா வேலை காமிங்க. பார்த்தீங்களா? பார்க்கலையா நீங்கள் ஃபோனில்? ரைட்டா? ஒருத்தர் சொல்லுமா இதை? அஸ்ஸ
அவ்த அவ்த அத்த அத்த அப்த அஸ்ஸ 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 அஜ்ஜ அல்ல அன்ன அர்ர அஷ்ஷ அப்த. ரெண்டாவது வரல அஷ்ஷ அப்த. இப்போதானே சத்தம் நம்ம அஷம்ஸ் லெட்ரு இவங்கதான் சூரியத்துக்கு அனைத்து ஜோடிகள் இந்த வத்து எல்லா ஜோடியெல்லாம் வரும்ல அது எல்லாமே இந்த அகா தவிர வேற எல்லா ஜோடியும் இருக்கும் அதில். அத்த அஸ்ஸ அத்த அவ்த அர்ர அஜ்ஜ அஸ்ஸ அஷ்ஷ அஸ்ஸ அவ்த அத்த அவ்த அல்ல அன்ற அன்ன. இது எல்லாமே வந்து சூரிய எழுத்துக்கள். சூடா இருக்கா? அஷம்ஸ்ன்னு இருக்கும், வஷம்ஸ்ன்னு இருக்கும், ஃபஷம்ஸ்ன்னு இருக்கும். இவங்க யாரு? ஹம்சத்துல் வஸ்ல். என்ன பண்ணுவாங்க? அஸ்ஸம்சன் வருவாங்க, இவங்க ஹம்சத்துல் வஸ்ல். வா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வ அஸ்ஸம்சன் வராது, ஹம்சத்துல் வஸ்ல் வஷம்சன் வருவாங்க. அங்க நேரா போயிட்டு அஷம்சன் சேருவாங்க. இங்க இவங்க இந்த எப்படி இந்த லாமுக்கு உச்சரிப்பு எங்கெங்கெல்லாம் வரலையோ அதெல்லாம் சூரிய எழுத்து. எங்க லாமுக்கு வந்து சத்தம் போடாமல் இருந்துச்சுன்னா அல்கமர் எப்படி சொல்லுவோம்? அக்கமர் சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. ரைட்டா? அப்ப ஷம்ஸ் இந்த லாம் வந்து சத்தம் இல்லாம அந்த எழுத்து இழுத்துட்டு போகுது அப்படின்னா அது எல்லாமே சூரிய எழுத்து, உறிஞ்சிரும். ரைட்டா? வஷம்ஸ் ஃபஷம்ஸ். ரைட். கமர் எழுத்து 14. மாபா வாஃபா விட்டோமா? இங்கே இந்த வேலையில் தான் ஆரம்பிச்சோம் நம்ம. மாபா வாஃபா இருக்கும், மற்றபடி எல்லாம் அந்த த்ரோட் லெட்டர் இருக்கும். இங்கே எத்தனை? 4. த்ரோட் லெட்டர் எத்தனை? 6, 10, மிச்சம் உள்ளது 4. ஜ ய க கா. ரைட்டா? பார்ப்போம், சொல்லுங்க. அத அம்ம அம்மாவா? பக்கா பக்கா. ஓகே ஓகே. அல்ம அல்ப அல்வ அல்ஃப அல்ஜ அல்ய அல்க அல்க அல்அ அல்ஹ அல்அ அல்ஹ அல்க அல்ஹ. இவங்கெல்லாம் யாரு? கமர் என்ன? ஒரு தடவை பார்த்துங்க. ஒன்று பெயர் சொல்லா இருக்கணும், நல்லதான வினை சொல்லா இருக்கணும், மற்றது எல்லாமே ஹர்ஃபா தான் இருக்கும். ரைட்டா? ஹுர்ஃபுல் கமரியா, ஹுர்ஃபுல் ஷம்சியா. அல் கமர் வல் கமர் ஃபல் கமர் எல்லாத்துலையும் என்ன பண்ணுது? அந்த லாம் வந்து உச்சரிப்போடு வருது. இவங்க ஹம்சத்துல் வஸ்ல் ஹம்சத்துல் வஸ்ல் ஹம்சத்துல் வஸ்ல் ஆரம்பிக்கும் போது நம்ம அது கமர்னு ஆரம்பிப்போம், இடையில வந்துச்சுன்னா வல் கமர்னு ஆரம்பிப்போம். இது நம்ம பழக்கத்தில் உள்ளது, ஏன்னு தெரியாது இல்லை? அப்படி தானே படிச்சிருக்கோம். அங்கே ஒரு அலிஃப் இருக்குது, நம்ம சொல்லாமலே நமக்கு வத்தூகா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, வல்லஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஒரு அலிஃப் இருக்குது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் மெனக்கெட்டது. அது வந்து ஹம்சத்துல் வஸ்ல், தனியாக வாவே இல்லை. அப்போ என்ன பண்ணீங்க? அல்ல தான் சொல்லணும். அப்போ அங்கே தேவைப்படுதில்ல அல்லு, அலிஃப் தேவைப்படுதில்ல. அது ஏன் ஒல்லுன்னு போடும்போது அந்த வா போட்டு லாம் போட்ட வேண்டியதானே? அது என்னத்துக்கு ஒரு அனாவசியமாக ஒரு அலிஃப் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படி நினச்சிருப்போம். அதான் வேர்டு. ரைட்டா? அதுதான் வேர்டு. இப்போ கியூவுக்கு எப்படி ஸ்பெல்லிங்கு? கியூ யூ 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 நிறையா இருக்கும், போட்டால் தான் கியூ. ஒரு கியூ போட்டாலும் கியூ தான். அது ஏன் யூ போடுறாங்க, அப்புறம் ஈ போடுறாங்க, அப்புறம் யூ போடுறாங்க, எதுக்கு 2 யூ 2 ஈன்னு தெரியல, புரியல. ரைட்டா? அப்புறம் வந்து இன்விடேஷன் வருதா? இன்விடேட்டியன் அப்படி தானே சொல்லணும். ஆனால் இன்விடேஷன் சொன்னால் ஜாலியாக இருக்குல்ல. ரைட்டா? இது பேர் என்ன இங்கிலீஷில்? கினி. கினி தானே? கினி சொல்லுங்க. எது? கிண்ணி கிண்ணி தமிழில் சொல்கிறாங்க. நான் தான் நினச்சேன் எல்லாருமே இருக்கீங்க. மாறிச்சா? நான் பேசிட்டு இருக்கும்போதே இல்லை. நஜ்முன் என்ன வரும்? அந்நஜ்மு. அப்போ இது என்ன எழுத்து?
ஹர்ஃபு சம்சியா, ஹர்ஃபுல் கமரியா ஃபுல்லாக சொல்லுவீங்க. இது என்ன? ஹர்ஃபு சம்சியா. ஏன்? லாம் உச்சரிப்பு இல்லை. அர்ரஜுலுன் யாரு? ஹர்ஃபு சம்சியா. தீக்குன் அத்தீக்குன் அத்தைக்குன். ஓகே, இல்லை அத்தீக்குன் தான் இது. இந்த இங்கே போட்டிருக்காங்கல்ல, கீழே வந்துருக்கோடு. சில அது மாதிரி ஷத்தா போட்டு கீழே இருந்துச்சுனால தீ தான் அது. தாலிபுன் ஹர்ஃபு சம்சியா. சொல்லி சொல்லுங்க. இது யாரு? அத்தாலிபு. அத்தாலிபுன் அத்தாலிபுன் அத்தாலிபு. அத்தாலிபு சொல்றா அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? அத்தாலிபுன் அப்படின்னு சொன்னோம்னா அந்நஜ்மு பஈதுன். இவங்க யாரு? ஹர்ஃபு சம்சியா. அர்ரஜுலு வாகிஃபு வாகிஃபுன். அஷ்ஷுக்ரு ஹுலுவன். அர்த்தம் தெரியுது என்னன்னு? சுக்குர்னா என்ன? சக்கரை. சக்கரை ஹல்வா. யா ஹல்வா என்னது? ஸ்வீட்டு. சக்கரை இனிப்பா இருக்கு. அத்தாலிபு மரீதுன். இப்பெல்லாம் நம்மலாம் இது யாரு? அத்தாலிபு ஸ்டூடெண்ட். அத்தாலிபு. இந்த அத்தாலிபுனா என்ன? குறிப்பிட்ட சொல்றது. மாரிஃபா குறிப்பிட்ட. அத்தாலிபு மரீதுன். ஓகே, கடைசி எழுத்த பார்ப்போம் எப்படின்னு. அல் பாபு ஹர்ஃபு கமரியா. அத்தாஜிரு சம்சியா. ஹர்ஃபு சம்சியா. ஹர்ஃபு மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க சம்சியா சொல்லுங்க, கமரியா சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மூவா? உங்க பேர் என்ன? ஃபா. மூஃபா. இவங்க யாரு? அந்நஜ்மு ஹர்ஃபுல் ஷம்சியா. அல் கமரு ஹர்ஃபுல் ஷம்சியா. கமரியாவா? சரி. அல் தீக்கு. الديكو الفقمرية. الماء الفقمرية. السرير الشرير سمسية. البيت ما باوافا. المسجد ما باوافا. قمرية. حرف قمرية. الرجل حرف الشمسية. ما شاء الله. வந்துச்சா இப்ப? அஷ்ஷுக்ரு சுக்கர் சுகர். இவங்க தான். அ அல்பு ப அல் பாபு அல் ஜன்னத்து. இது என்ன? எப்படி சொல்லணும்? இதை உச்சரிப்பு. இது என்ன? அல் அபு அல் பாபு அல் ஜன்னத்து அல் ஹிமாரு அல் ஹுப்ஸு. ஹுப்ஸ்னா என்ன? ரொட்டி. அல் ஐன் அங்க இருக்காது. கண்ணு. அல் கதா. இதெல்லாம் எனக்கும் தெரியாது. அல் ஃபமு. அந்த அதாவது இந்த கமரியா லெட்டர்லாம் சொல்ல. அல் கமரு அல் கல்பு அல் மாஉ அல் வலது அல் ஹவா அல் யத். எதுனா கை. அல் தாஜிரு. இது அத்தாஜிரு அஷ்ஷௌபு அத்தீக்கு அத்தஹபு அர்ரஜுலு அஸ்ஸஹரத்து அஷ்ஷம் ஷமக்கு. ஷமக்குனா மீன். What do you mean? அஷ்ஷம்ஸு அஸ்ஸதுரு அல்தைஃபு அத்தாலிபு அல்தஹரு அல்ஹம் அல்லஹ்மு. லஹ்முனா என்ன? இன்னைக்கு 6ஆம் கடமை இருக்கும். அந்நஜ்மு. இப்ப அடுத்தது அல் பைத்து ஃபில் ஃபில் பைத்தி. எல்லா
இஸ்ம் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, முப்ததா எல்லாம் எது நவுன் வந்துச்சுனாலும் மர்ஃபூல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மர்ஃபூல இருக்குன்னா பைத்தூன் இருக்கணும், அதில் பைத்தூன் இருக்கணும், அல் பைத்தூன் இருக்கணும். இங்கே என்ன பண்ணுச்சு, அல் பைத்து இருந்தது ஃபில் பைத்தியா போகுது. நமக்கு பழக்கப்பட்டது தான் ஃபில் பைத்தி. ஆனால் ஏன்னு கேள்விப்பட்டது கிடையாது, யோசனை பண்ணது கிடையாது. ஃபில் பைத்தியா ஃபில் பைத்தியா தான் இருக்க குரான்ல அஸ் இட் இஸ். சொல் செயல் அங்கீகாரங்கள் தான் நான் அப்படி கண்மூடித்தனமாக நம்ம அப்படி தான் நினச்ச மொழியை அனலைஸ் பண்ணிக்கல. ரைட்டா? அல் பைத்து வந்துச்சுன்னா ஃபில் அப்படின்னு வந்துச்சுனால பைத்து வராமல் பைத்தி தான் வருது. பை டிஃபால்ட்டாக நம்ம வாயில தானே வருது ஃபில் பைத்தி. ஆனால் நம்ம இப்போ ஃபில் பைத்துன்னு எழுதி நினச்சிங்கன்னா நம்ம படிச்சுட்டு தான் போயிட்டு இருப்போம். ஏன் இப்படி இருக்கக்கூடாது, மிஸ்டேக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க தெரியாது நமக்கு. இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அல் பைத்து ஃபில் பைத்தி, அல் மஸ்ஜிது ஃபில் மஸ்ஜிதி அப்படிதான் இருக்கும். அல் மக்தபு அலல் மக்தபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் மக்தபி ஃபில் மஸ்ஜிதி அலல் மஸ்ஜித், இந்த ஃபி அல் இதெல்லாம் என்னன்னு ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்கா? பார்த்தோமா? அலல் மக்தபி மர்ஃபு மக்தபு மஜ்ரூர். ரைட்டா? மஜ்ரூர்னா மாறி வந்துச்சு. மர்ஃபூனா உன்னில் வரும், மஜ்ரூர்னா இன்னில் வரணும். இப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம், மர்ஃபூ மர்ஃபூ ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம பார்த்துக்கோமா, இஃப் ஐ சே தன் if I say dun it's marfu, if I say dan it's mansub, if I say din it's majrur, if I say dun if I say dan if I say din. இருந்துச்சா? அப்போ என்ன பண்ணலாம், மர்ஃபூன் மன்சூபன் மஜ்ரூரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ரைட்டா? எல்லாமே ஒன்று தான் வரும், மஜ்ரூர்னு தான் வரும். நமக்கு ஞாபகத்துக்காக துன் யாரு மர்ஃபூ, தன் யாரு மன்சூப், தின் யாரு மஜ்ரூர். மர்ஃபூன் மன்சூபன் மஜ்ரூரின். இஃப் ஐ சே துன் மர்ஃபூ, if I say dan it's mansub, if I say din it's majroor. So dun dun dan dan din din, dun dun dan dan din din, dun dun dan dan din din, dun dun dan dan din din. என்ன பாட்டு? பாட்டு ஹிந்திக்கார் பாடுறது தான். அப்போ வந்து மஜ்ரூர்னு வந்துச்சுன்னா தி தான் வரும். ஏன் வருது அப்படின்னா இவங்க என்ன இந்த அலா ஃபீ என்ன பண்ணாங்க, பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சுறாங்க. இது பேர் என்ன, ஹுருஃபுல் ஜர். ஹுருஃபு ஜர் சார், ஹர்ஃபு ஜர். ஹர்ஃபு ஜர் அப்படின்னா ஜர்ரோட கன்ஜெக்ஷன். என்ன சொல்றது கன்ஜெக்ஷனா, என்ன சொல்றது அதை தமிழ் வார்த்தை? ப்ரிபோசிஷன், முன்னிடை சொல். இது என்னன்னா இங்கிலீஷில் என்னன்னா ஆன் த டேபிள், இன் த கார், ஃப்ரம் த. அப்போ என்ன பண்ணுது, எல்லாமே இங்கிலீஷில் என்னன்னா முன்னாடி தான் வரணும். ஆன் த கார், இன் த பஸ், ஃப்ரம் த, ரைட்டா, பை த, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே முன்னாடி வர்றதுனால என்ன பண்ணால் இங்கிலீஷில் வந்து ப்ரீபோசிஷன் வச்சான். ப்ரீபோசிஷன் நமக்கு இருக்கணும் தமிழில் என்னன்னா அதிலிருந்து, அதனை, அதனால், அதனிடம், இது எல்லாமே கடைசியில் இருக்கும். நம்மளுக்கு வேற வழி இல்லாமல் முன்னிடைச்சொல்னு வச்சுருக்கோம். முன்னே கிடையாது, பின்னிடைச்சல் இல்லை. பின்னிடைச்சொல்னு வச்சா குழம்பிடும்னு சொல்லிட்டு ப்ரீபோசிஷனோட தமிழில் முன்னிடைச்சொல்னு வச்சுட்டாங்க. இந்த உங்கள் பிரச்சனையே என்னன்னா நாங்கள் நேராக ஹர்ஃபுஜர். ஹர்ஃபுஜர் இப்போ ஹர்ஃபுஜர் அப்படின்னு சொன்னோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் சொல்கிறீங்களோ அப்போ நான் ஹர்ஃபுஜர்னு சொன்னால் என்ன சொல்லணும், இஸ்மு மஜ்ரூர். இவங்க இருக்காங்களா, இஸ்மு மஜ்ரூர். அப்போ நான் ஹர்ஃபுஜர்னு சொன்னா இஸ்மு மஜ்ரூர். ஹர்ஃபுஜர் எப்பப்பெல்லாம் வருதோ அது இஸ்மு மஜ்ரூராக தான் வரும். அது எழுதி வச்சுக்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம். ஹர்ஃபு ஜர் இஸ்ம் மஜ்ரூர். அந்த மாதிரி எப்போ கேட்டாலும், அதட்டி கேட்டாலும் அதான், சாந்தமாக கேட்டாலும் அதான், தூக்கத்தில் கேட்டாலும் அதான். ஹர்ஃபு ஜர். இப்போ சிராஜிட்ட கேட்கலாம், இர்ஃபு ஜர் ஹர்ஃபு ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ஹர்ஃபு ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ஹர்ஃபு ஜர்னா முன்னிலை சொல், ப்ரிப்போசிஷன். கிறுக்கணும் தமிழில் வைக்க தெரியாமல் வச்சுருவானோ அப்படின்னு வச்சுக்குவோம். ப்ரிப்போசிஷனுக்கு அதுக்கப்புறம் என்ன வரும், அந்த எந்த இந்த அந்த நவுன் என்ன இஸ்மு என்ன பண்ணுது, மஜ்ரூர் ஆகிடுவாங்க. அது மக்தபுங்கிறது என்ன பண்ணாங்க, அந்த மக்தபு ஃபீ வந்துச்சுன்னா மக்தபியா தான் ஆவாங்க. ஃபில் மக்தபு வரவே வராது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அடிச்சு கேட்டாலும் சரி, வரவே வராது. ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ஹர்ஃப் ஜர் கோவமாக கேட்குறேன், ஹர்ஃப் ஜர் வேகமாக கேட்குறேன், ஹர்ஃப் ஜர். ரைட்டா, வந்து தான் வேறு வழியே இல்லை. ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். என்னன்னா பி, ஃபி, மின், லா, லி, இவங்கெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன் படித்தோமா. அலா, இலா, அன், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஹர்ஃப் ஜர். இவங்க எல்லாம் எங்கே வர்றாங்களோ அதுக்கப்புறம் ஒரு இஸ்ம் என்ன பண்ணும், மர்ஃபுவா வராது, மஜ்ரூரா தான் வரும். ஹர்ஃப் ஜர் மஜ்ரூர். இதை பார்த்துருக்கோம்னா மினன்னாசி, அன்னாஸ் தானே, நாசு தானே, அன்னாசு அன்னாசு என்ன பண்ணாங்க, நாசின்னு வராங்க. ஏன் இந்த மின் வந்துட்டாங்க. மினன்னாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி, பி பி இருந்துச்சுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். வபில் யௌமி, யௌம் ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். மினல் மஸ்ஜிதி ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். இலல் மஸ்ஜிதி ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ஃபீ குலூபிஹி, ஹிம்னா ப்ளூரல், ஃபீ குலூபிஹி ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ரைட்டா, கிளியராக இருக்கா? நம்ம குர்ஆன்லேருந்து நமக்கு எடுத்துக்காட்டுருக்கு. அஷ்ஷரீரு அலல் அலல் ஷரீரி. ரைட்டா, இவங்க வந்து கம்ரியாவா ஷம்சியாவா? பக்கா பக்கா வந்துச்சா? இது எல்லாமே இது எல்லாமே ஷம்சியா தான். சந்தேகமே, சம்சியமே வேணாம், ஷம்சியா தான். ரைட்டா, அலல் ஷரீரி. ஐன முஹம்மதுன், முகமது எங்க? ஹுவ ஃபில் குர்ஃபதி, ஹுவ ஃபில் குர்ஃபதி. ஃபீ வந்ததுனால குர்ஃபதி வருது. முஹம்மது யாரு? ஐன முஹம்மத். இங்க என்ன சொல்லலாம், முஹம்மதுன் ஃபி குர்ஃபதி சொல்லலாம்ல, முஹம்மதுன் ஃபில் குர்ஃபதி அதான அதில். அப்போ இது யாரு, ஹுவன்னா யாரு? முகமது தானே. முகமதோட இன்னொரு வார்த்தை. முகமது காலையில் கிளாஸுக்கு வந்தார். அப்துல்லா சும்மா அப்துல்லா காலையில் 6 மணி கிளாஸுக்கு 7 மணிக்கெலாம் வந்தார். அவர் வந்து இங்கே உட்கார்ந்தார். அவர் வந்து செய்தி கேட்டார். அவர் வந்து என்னடா இப்படிப்பா இது இந்த பாடம் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தாரு. அப்போ என்னது, அப்துல்லா வந்தாரோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவரு 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 அவர்லாம் யாரு? அப்துல்லா தான். அந்த ஹுவன்னு வருது இல்லை, அந்த ஒரு வார்த்தை அதான் இப்போ புதுசாக பிடிக்கிறது. வைன யாசிரும், எங்க யாசிரு? ஹுவஃபில் ஹம்மாம், பாத்ரூம். ஹுவஃபில் ஹம்மா மீ, மாஷா அல்லாஹ். வைன ஆமினத்து, இவங்க என்ன பண்றாங்க, இது ஏது பெண் பாலுக்கு. பெண் பாலுக்கு வரும்போது ஒரு அழகுபடுத்தினவங்களை இதெல்லாம் வச்சு பண்ணும்போது இந்த தா மர்பூத்தா மேக்சிமம் 99% பெண்களுக்கு வரும். ஹம்சத்து இருக்குல்ல, நம்ம ஹம்சா ரலில்லா அவங்களுக்கு வரும் தா மர்பூத்தா. அது சில விதிவிலக்கா சில இது இருக்கும். ரைட்டா,
மேக்சிமம் வந்து அந்த ஜடையெல்லாம் பின்னி அழகுபடுத்துனாங்கன்னா அது பெண்கள். டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு, ரைட்டா? வைன ஆமினத்து பெண்பால். ஹிய ஃபில் மத்பாகி, மத்பாகனா கிச்சன். ஹுவ இருந்துச்சு என்ன பண்ணாங்க, ஹியன்னு ஆயிடுறாங்க. ஹியன்னு வந்தா பெண் பால். ஃபில் இங்க மாறாது, மத்பாகி. மத்பாகி தூள்லாம் வராது, மத்பாகி. மத்பாகினா அவங்க என்ன பண்ணாங்க, கிச்சன்ல இன்ஷா அல்லாஹ் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஹுவ ஃபில் ஹம்மாமி, ஹுவ ஹிய ஃபில் மத்பாகி. ஹுவ ஆண் பால், இங்கே பெண் பால். பெண் பால் ஆண் பால் வரும், ஒருமை இருமை பன்மை வரும், காலம் வரும். இதெல்லாம் வந்து அரபியில் 4 விதமாக வரும் இன்ஷா அல்லாஹ். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் பார்த்துறது டோஸ் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா? இதெல்லாம் நான் அனுப்புகிற ரிவ்யூ பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே யூடியூப்லேயே இருக்கும். மெஹர் அலியோட போய் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அலசி ஆரஞ்சிருப்பாங்க. 6 மாதம் நடக்கக்கூடிய கிளாஸ் இது. இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்தே நம்ம குரான் நம்மளுடைய அத்தியாயங்கள்லாம் வசனங்கள்லாம் கூட ஈஸியாக படிக்கலாம். இது பேசிக். நம்ம என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்ட் குரானில் ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி 14 6 ஆக்கணும், ஈஸி ஆக்கணும் சொல்லிட்டே போனோம். நம்ம அதிகமாக அதில் மெனக்கெட்டது என்னன்னா ஃபேல், ஃபாலா ஃபாலு ஃபால்த ஃபால்த்தும் இஸ்முக்கு நம்ம போகவே இல்லை, ரொம்ப ரேரு தான், ரைட்டா? ஏன்னா அது போனால் அது ரொம்ப டீப்பாக போகும். அதனால இஸ்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த 40% சொன்னாங்களே அதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் குரான்லேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். இது அனலைஸ் பண்ணுறது. நம்ம ஹுவன்னா அங்கே பார்த்தோம், ஹுவன்னா ஹியன்னா கையை வச்சா முடிஞ்சிருச்சு. இங்கே ஏன் ஹுவா வருது, ஏன் ஹிய வருது, ஹுவ வந்தால் எப்படி வரும், ஹிய வந்தால் எப்படி வரும்? முஸ்லீமூன் முஸ்லீமீன் விட்டுட்டோம் பேசாமல். ஒன்று முஸ்லீமூனாக வரும், இல்லைன்னா முஸ்லீமீனாக வரும். இங்கே என்னென்னா ஏன் முஸ்லீமூன் ஏன் முஸ்லீமீன், இந்த அனலைஸ் தான் இது இருக்கும். இதை நம்ம பார்த்தது பிறகு அந்த அரபி மொழி இருக்கு பாருங்க, எப்படி நம்ம ஒன்றுக்கும் இந்த ஒரு சாதாரண ஒரு ஏ தே அன் அப்படிலாம் போகிறதுக்கு சும்மா ஒரு தன்னு துன்னு தின்னு போட்டாலும் முடிஞ்சிருச்சு. ஒரே வார்த்தை முஹம்மதன் ரசூலுல்லா அஷ்ஹதன்ன முஹம்மதன், ரைட்டா? முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். எங்க முஹம்மதின் ஏன் வருது, அலா வந்துச்சு. அப்படிங்கிறத நம்ம பார்க்கலப்ப சரி சொல்லிட்டு போனோம். முஹம்மத் முஹம்மத் முஹம்மதுன்னு இங்கிலீஷ்ல அப்படியே தான் இருக்கும், தமிழ்ல அப்படியே தான் இருக்கும், எல்லா மொழியிலும் அப்படியே தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த முஹம்மதுன்னுக்கு ஒரு அர்த்தம், முஹம்மதன்னுக்கு ஒரு அர்த்தம், முஹம்மதின்னுக்கு பட்ட மாறி போகுது. அப்போ அந்த தன்னு துன்னு தின்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு துன்னுக்கு பதிலாக தன்னு போட்டீங்கன்னா மீனிங்கே மாறி போகும், மீனிங்கே மாறி போகும். எக்ஷல்லாக உலமா அப்படின்னா அதாவது அல்லாஹ் உலமாக்கு பயப்படுறாங்கிற மாதிரி வரும். சல்லாஹ உலமா அப்படின்னா அல்லாஹ்வை உலமாக்கள் பயப்படுறாங்கன்னு வரும். யக்ஷல்லாஹு உலமானா அல்லாஹ் உலமாக்களை பார்த்து பயப்படுறாங்கிற மாதிரி வரும். இங்க போது அந்த துன்னு தன்னில் உள்ள லேசான மாட்டை அப்படின்னா நேரம் மீனிங்கே மாற்றிவிடும். அல்லாஹ்வை உலமாக்கள் அஞ்சுகிறார்கள், அல்லாஹ் உலமாக்களே அஞ்சுகிறான். அவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்திட்டு போகும்போது, ஏன்னா நம்ம படிக்கும் போது அந்த துண்ணு தண்ணுலாம் தம்மா கசரெல்லாம் ஈஸியாக பார்க்க மாட்டோம், பழக்கத்தில் உள்ளதுங்கிற போய்டும் நம்ம, ரைட்டா? இப்போ நம்ம சூரத்துல் ஃபாத்தியாலாம் தெரியுமில்ல, ரைட்டா? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமாவா இருக்கும், கீமு இருக்குமா கீமி இருக்குமா? சிராத்தல். குட் ஆஃப்டர்நூன். முஸ்தகீமா இருக்குமா கீமு இருக்குமா கீமி இருக்குமா? கீமா உள்ளவங்களாம் கை தூக்குங்க. இதே சூரத்துல் ஃபாத்தியாக்கு நம்ம இப்படி கை தூக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்கல, முஸ்தகீம்னு படிச்சிருப்போம், அந்த ஒரு கோடு இருக்கும், அந்த கோட்டுக்கு என்ன ரவுண்டை பொறுத்த நிப்பாட்டிருக்கும், அது என்ன இருந்தாலும் சரி இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்க மொழியா அங்கே என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, அது மெனக்கடலை. இப்போ அது நமக்கு அறியாமல இப்படி இருந்தா, இப்போ நம்ம பார்த்தீங்களா அலான்னு போட்டோம்னா அங்கே வரும்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பக்கா ஆனதுக்கு பிறகும் இங்கே முஸ்தகீமா தானே வரணும், முஸ்தகீமி தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றீங்க. அந்த பாடம் இது படிக்கலாமா இதை? சரி, சாலும். ஃபில் முக்தபி பிரதி பெயர் சொல், ப்ரோனவுன், தமாயிர் ப்ளூரல், தமீர் சிங்குலர், தமீர்னா பிரதி பெயர் சொல். ப்ரோனவுன் யாரு?
ஹுவன்னா பார்த்தோம், முகமது பார்த்தோம். அப்போ முகமது அப்துல்லா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஹுவன்னு தான் வரும். அப்போ ஹுவ மீன்ஸ் பெயர் சொல் தான் அது. அப்துல்லாவோட பிரதி பெயர் சொல்லுது, ப்ரோனவுன். ரைட்டா? அது நம்ம ஈஸியாக, எது உங்களுக்கு ப்ரோனவுன் ஈஸியாக இருக்கா, பிரதி பெயர் சொல் ஈஸியாக இருக்கா, தமீர் ஈஸியாக இருக்கா? தமீர் ஈஸியாக இருக்கா? பாருங்க, வந்துருச்சு பாருங்க. அதாங்க அரபி. எஸ் நல்ல அரபி லேசாக்கி வச்சிருக்கான். தமீர், தமீர், தமீர். ஐனல் கிதாபு ஹுவ அலல் மக்தபி. இந்த ஹுவ யாரு? கிதாப். ஹுவ அலல் மக்தபி. ஏன் மக்தபி, மக்தபு இல்லாம ஏன் மக்தபி வந்துச்சு? ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். ஹர்ஃப் ஜர் இஸ்ம். அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் ஸலாம். ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர். அப்துல்லா ஹர்ஃப் ஜர், ஹர்ஃப் ஜர், ஹர்ஃப் ஜர். மாஷா அல்லாஹ். ஐனல் கிதாபு எங்க இருக்குது? ஹுவ அலல் மக்தபி. மக்தப்னா என்ன? மாஷா அல்லாஹ். ஆஃபீஸ் சொல்லலாம், லைப்ரரின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்தோமா? எங்கேயா ஞாபகம் இருக்கா? ஹுவ ஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. எங்கேயா ஞாபகம் இருக்கா? ஹுவ ஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. 14 என்ன பண்ணா 6 வச்சுக்கிட்டு 90%, 98% இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக்குனாங்க. 14 அப்பவே சொல்லியிருந்தோம்னு வச்சுங்களேன், 2 மாதம் கழிச்சு வந்தாப்புல. இப்போ நம்ம ஆளு ஹம்தான் என்ன சல்மான் 2 மாதம் கழிச்சு வந்திருக்கவே மாட்டாப்புல. கேட்டா 6 தானே போயிட்டு பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. இன்னைக்கு 14 மாட்டிக்கிட்டாப்புல. சரியா? அவர் மௌனமா வச்சுப்பார். இப்படி கண்ணால ஜாட காத்தி வேற கையெல்லாம் வரணும். என்ன இருக்காது அப்புறம் அடுத்தது இருக்கு. ஹுவ ஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. இப்ப ஏபிசிடி சொல், ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா ஹுவ ஹும் அன்த அன்தும் எப்போ வேணாலும் சொல்லலாம் இல்ல? ஏன்னா எப்பவுமே கத்துக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம் நம்ம. ஹுவ ஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. ஹுவ ஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. இது எல்லாம் என்ன? நம்ம ஹுவ ஹும்னு படிச்சோம். இது பேர் என்ன பார்த்தோமா? நம்ம ظرف பார்த்தோமா? ضمير. சாரி, ظرف இல்ல, ضمير. ضميرனா ப்ரோனவுன், பிரதி பெயர் சொல். ப்ரோனவுன் ضمير. ضمائرனா ப்ளூரல்ல உள்ளது, பிரதி பெயர் சொற்கள். ضمير. இங்க என்ன ضميرல என்னென்ன இருக்கு? ஹுவ ஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. இது மாறாது, அப்படியே இருக்கும். ஹுவ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ضمير منفصل. ضمير منفصل. இவங்க மாற மாட்டாங்க, அப்படியே இருந்துக்குவாங்க. ஒன்று படித்தோம் நம்ம. அது என்ன படித்தோம்? ஹூ ஹும் காக்கும் ஈனா. எங்கேயாவது போய் சேருவாங்க அவங்க. ரப்பு ஹூ அப்படின்னு போய் சேருவாங்க. அவங்க இவங்க சேர மாட்டாங்க. ரப்பு ஹூவா சொல்ல முடியாது. ரப்பு ஹூவனாலும் ரப்பு தனியாக வந்துடும், ஹூவா தான் தனியாக இருப்பாங்க. இவங்க தனியாக தான் இருப்பாங்க, யாரோடையும் கூட்டி சேர மாட்டாங்க. மக்கள் மாத்திரம்தான் நமக்கு, தனித்தே நிற்போம். அவங்க தான் அவங்க. ضمير منفصل. ஹுவ ஹும் அங்கே போய் சேர மாட்டாங்க. ஹூ ஹும் காக்கும் ஈனா போய் சேருவாங்க. அவங்க யாரு? ضمير متصل. முத்தசில். ரைட்டா? இது எப்படி அடையாளம் வச்சுக்கலாம்? எங்க போய் சேருவாங்கன்னு சொல்லிட்டு. முன்ஃபசிலும், முன்னாடி தான் வருவாங்க, தனியாக தான் நிற்பாங்க, முந்திக்குவாங்க எல்லாத்தையும். முன்னு வச்சுக்குமா? முன்ஃபசிலும். இவங்க நம்ம முத்து மாலை, முத்தசிலும். சும்மா அடையாளத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ضمير متصل, சேருவாங்க அவங்க. இவங்க யாரு? ஹூஹும் காக்கும் ஈனா. ஹுவஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு. ஹூஹும் காக்கும் ஈனா. ஹுவஹும் அன்த அன்தும் அனா நஹ்னு யாரு? ضمير முன்னாடி இருக்காங்க, முன்ஃபசிலுன். இவங்க ஹூஹும் காக்கும் ஈனா
தமீருன் முத்தசிலுன். ரைட்டா? தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். படற்கை, முன்னிலை, தன்னிலை. காயிப்னா என்ன? காயிப் ஜனாசா, மறைஞ்சிடறாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இல்லை, அப்போ காயிப்னா படற்கை. முன்னிலை எதுக்கு இருக்காப்ல? முஹாத்திப் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? முஹாத்திப் இப்போ வச்சுக்கோ, முஹாத்திப்னு வச்சுக்கோ. முத்தகல்லிமு ஞாபகம் இருக்கா இது எப்படின்னு? முத்தகல்லிமுனா பேசுகிறவன், களம், நம்ம தான் பேசுகிறோம்ல, முத்தகல்லிமு. அப்போ வந்து தன்னிலை, ஃபர்ஸ்ட் பர்சன், பேசுகிறவங்க அவங்க தான். காணா போனவங்க யாரோ ஒருத்தவங்க தெரியாது, அவங்க தான் எங்கே இருக்காங்க. முன்னிலை இது மாதிரி தான் நமக்கு புது வார்த்தை முஹாத்திபு. நம்ம இப்போ தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் படிச்சுட்டோம் நம்ம. ஹுவஹும் அந்த அன்தும் அனானஹும். இப்போ என்ன பண்ணணும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, அகாயிப் இவங்க யாரு? முஹாத்திப். இவங்க வந்து முத்தகல்லிமு. அது மாதிரி ஆண்பால், ஆண்பால், ஆண்பால்னு படித்தோம் நம்ம. ஏன்னா இதுதான் நிறையா வரும்னு சொல்லிட்டு, ஹுவ, ஹும், அந்த, அன்தும், அனா, நஹ்னு. இங்கே என்ன பண்ணுவாங்க? பெண்பால் லேசாக பார்த்தோம், ஹுவ, ஹிய, முடிஞ்சு, அதோட போயிட்டே இருந்தோம். தேர்ட் பர்சனுக்கு மாத்திரம் ஆயிப் மாத்திரம் என்ன பண்ணோம்? ஹுவ, ஹியன்னு படித்தோம். அவன், அவள்னு படித்தோம். ரைட்டா? நீ இன்னும் பெண்ணு சொல்றது படிக்கலை, நான் பெண்ணு சொன்னது படிக்கலை. அது மாதிரி நீன்னு புளூரல்ல சொன்னதையும் படிக்கலை பெண்களுக்கு, நான் புளூரல்ல சொன்னதையும் படிக்கலை. இன்ஷா அல்லாஹ் அதை ஃபுல்லாக படிச்சுக்கலாம் இன்ஷா இந்த தடவை. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும், அந்தி, அன்துமா, அன்துன்ன, அனா, நஹ்னு. ஓட்டு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்டா? இந்த கை இருக்கு, இந்த கையில் இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 2 இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? அப்படிதானே இருக்கு? இங்க இங்க 3 இருக்கா? ஆளை பிடிச்சு போங்க. ஏ அந்த அந்த இடுக்கில் உள்ளதெல்லாம் ரொம்ப கேவலங்களா. அதெல்லாம் இங்க 2 இருக்கு. இந்த இருக்கா? அவன் கை என் கை 1. இந்த பாருங்க, 1 2 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 14 3 3 3 3 2. இந்த இடுக்கில் லேசாக உள்ளதெல்லாம் வச்சுக்கோங்க, 2 வச்சுங்க. இவரை கொண்டு கின்னஸ் புக்கில் போடுங்க. அப்போ என்னன்னா, ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, பெண்பால், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும், அந்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. அல்லாஹ் விரலே கையை படிச்சு காமித்தீங்களா? ஹுவ, ஹுமா, ஹும். ஒருமை, இருமை, பன்மை வேற எதுலையுமே கிடையாது. அரபியில் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு சிறப்பு. ஒருமை, இருமை, பன்மை. அது மாதிரி பெண்பாலில் ஒருமை, இருமை, பன்மை. இருமை இல்லைம்மா, இருமை. பெண்பால்னா இருமையா? வீட்டுக்கு போகணுமா நம்ம? அது மாதிரி ஒருமை, இருமை, பன்மை. அவங்க நீங்க எல்லாருக்கும் ஒருமை, இருமை, பன்மை 2 2 இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க? ஆனா நஹ்னு. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும், அந்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. இது 5 விரலுக்கு உள்ளது. நமக்கு எப்படி சொல்லுவோம் இல்லையா? கையை கொஞ்ச நேரம் தான். ஹுவ, ஹும், அந்த, அன்தும், அன, நஹ்னு. ஹுவ, ஹியன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்றோம்? ஹுவ, ஹுமா, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும், அந்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும், அந்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு.
ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. 14 ஈஸியாக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் என்ன இருந்துச்சு? சட்டம் நல்லா இருக்கா? சட்டம் நல்லா இருக்கா? சட்டம் நல்லா இருக்கா? சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹுமா அந்த பழகிடுச்சு. இப்படின்னா இப்படி போயிடும். அதனால அது 2 வரணும். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு அன நஹ்னு. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அவ்வளோதா. ஒன்று பாட முடியாப்பா. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. யார் பாட்டு பாடுறா? அடுத்த வாரம் இந்த பாட்டை கேட்பேன். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன ஹுவ ஹுமா. ஏன் 2 தடவை சொல்கிறேன்னா அப்படித்தான் வருது. அவர் பாடுறாரு, ஏதோ ஒரு பாட்டுலேருந்து வந்துச்சு போட்டிருக்கு. ரைட்டா? ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண ஊரத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா சவுண்டு இல்லை அவனுக்கு. நம்ம இந்த பாட்டு இந்த மெட்டெல்லாம் போட்டு ஊரில் பாடுவாங்க பார்த்தீங்களா? தப்ஸ் அடிச்சுட்டு சங்கம் பாட்டு, கல்யாண மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு குதிரையில் ஆடிக்கிட்டு. அதில் ஒரு பாட்டு பாடுறாங்க. கருணை காட்டுவா யா அல்லாஹ். நமக்கு மனசில் அம்மா கருமாறி காத்திருப்பா காலமெல்லாம் பூத்திருப்பான்னு ஓடுது. சுப்ஹானல்லாஹ். எதுக்கு எந்த பாட்டு எடுப்போம், ஏன் எடுப்போம், அதெல்லாம் கிடையாது. ஒரு டங்கு டங்குன்னு அடித்தா பாட்டை பிடிச்சிருது. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக பிடிச்சிருக்காரு. இது அதில் சேர்க்க வேணாம். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. நீ கையை காமிக்க, நான் வாயால் சொல்கிறேன். அன்த அன்துமா அன்தும் அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு அன நஹ்னு. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. சுப்ஹானல்லாஹ். இது என்னன்னா இப்படி சொன்னா ஒன்று கொஞ்சம் ஈஸியாகவும் புரியுதுல்ல. இங்கே இருந்தால் ஒரு சவுண்டு வந்துச்சு, சுகல்டேந்து சவுண்டு வந்துச்சுல்ல, பிடிச்சிக்கிறது ஈஸியாக இப்போ கிராஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்ஷால்லா. அதனால் பாடல்கள் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட வேணாம். சுப்ஹானல்லாஹ். இவங்க 14 வருவாங்க. இவங்க என்னன்னா, இவங்கெல்லாம் யாரு? புரோணம். இவங்க யாரு? முகம்மதின் கூட்டத்தார்கள். முகம்மதும் அவருடைய நண்பரும் முகம்மதின் கூட்டத்தார்கள். ஆமினாவும் அவருடைய தோழியும், ஆமினாவும் அவருடைய கூட்டத்தாரும். நீங்கள் இருவர், நீங்கள் அனைவரும், நீ ஆகிய பெண்,
நீங்கள் இருவருமாகிய பெண்கள், பெண்களாகிய அனைவரும், நான், நாங்கள். ரைட்டா? இதெல்லாம் வந்துடும். இது கையையும் பார்த்துக்கலாம். இதில் 3, இதில் 3, இதில் 3. அண்ணாக்கு என்ன பண்ணுறது? நானும் நாங்கள் தானே. நான், நாங்கள் இருவர், நாம்னு வராது இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்? ஏன்னா இங்கே 2 தான் இருக்குது. வேணா இம்தியாஸ் மாத்திரம் வேணால் சொல்லிக்கலாம், 3 சொல்லிக்கலாம். நாங்கள் இருவர்னு சொல்லிக்கலாம், நாம் இருவர், நமக்கு இருவர்னு சொல்லிட்டு. இங்கே நமக்கெல்லாம் நான், நாங்கள் முடிஞ்சு. ஆமாம். இதை ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, ஆனால் இவங்களாம் யாரு? தமீருன் முன்ஃபசிலுன். தனித்து தான் நிற்பாங்க, யாரோடையும் சேர மாட்டாங்க. தனிச்சே போட்டிடுவோம், தனித்தே வெற்றி போடுவோம். மக்களுடைய எல்லா மக்கள் மாத்திரம் தான் நமக்கு, வேற யாரும் கிடையாது. ரைட்டா? இங்கே தான் தமீருன் முன்ஃபசிலுன். இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க யாரு? தமீருன் முத்தசிலுன். இவங்க என்ன? அல் மதரஸத்து. ஏன் தீ வராங்க? இவங்க யாரு? ஹர்ஃபுஜர். ஹர்ஃபுஜர் இதை சேர்த்து எப்படி சொல்லணும்னா ஜாருன் வ மஜ்ரூருன். ஹர்ஃபுஜர் இஸ்மு, ஹர்ஃபு இஸ்மு நம்ம அதை சேர்க்கறது தானே. ஜாருன் வ மஜ்ரூருன். ஜும்லா அஞ்சில் ஜும்லத்துல் இஸ்மியா, ஜும்லத்துல் ஃபிஅலியா. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க? ஹர்ஃபுன் வ மஜ்ரூருன் என்ன பண்ணாங்க? சிபு ஜும்லான்னா வாக்கியம். இது என்ன? அந்த முடிவுறாத வாக்கியம். சிபு ஜும்லான்னா முடிக்கலை. சிபு முடி ஜும்லா, ஜும்லான்னா வாக்கியம், சிபுனா முடிக்காதது. சிபு ஜும்லா, ஹர் ஜாருன் மஜ்ரூருன் சிபு ஜும்லா. இது என்னன்னா ஹபர் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபில் மதரசத்தி, ஃபில் மதரசத்தி. இப்போ வந்து ஐன அப்துல்லா கொஸ்டின், அப்துல்லா ஃபில் மதரசத்தி. அப்துல்லான்னா என்ன? முப்ததா. முப்ததாவா? அதானே எழுவாய். என்ன பையன்? அதெல்லாம் இருக்கு. அப்துல்லா அப்துல்லா என்னன்னா மதரசத்துன்னு இருந்துச்சு. இப்போ என்னன்னா அப்துல்லா ஒரு மதரசா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்னன்னா மதரசாவில். ரைட்டா? அல் கலமு மக்சூருன் அப்படின்னு படித்தோம் நம்ம. அல் கலமு முப்ததா, மக்சூருன் ஹபர். ரைட்டா? பேனா உடைந்தது. பைத்துன் ஜதீதுன், வீடு புதியது. அல் பைத்து ஜதீதுன், அந்த வீடு புதியது. இங்க என்ன பண்ணாங்க? ஐனல் அப்துல், ஐன அப்துல்லா, அப்துல்லா எங்க? அப்துல்லா ஃபில் மதரசத்தி, ஹுவ ஃபில் மதரசத்தி. அப்போ அப்துல்லா யாரு? முப்ததா, அதுதானே சப்ஜெக்ட். ஹபர் என்ன? ஃபில் மதரசத்தி. அப்போ ஃபில் மதரசத்திங்க 2 வேர்டா வருது. ஹர்ஃபுஜர், ஹர்ஃபுஜர். அப்போ இது சேர்க்கும் போது ஜாருன் வ மஜ்ரூருன், ஜார் மஜ்ரூர் அல்லது ஜாருன் வ மஜ்ரூருன். ஜார் மஜ்ரூர் ஷார்ட்டா சொல்லு, ஜார் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூருங்கிறது ஒரு என்ன பண்ணாங்க? இது ஒரு முடிவுறாத வாக்கியம். அங்கே வேணும் அப்துல்லா இருந்தால் தான் சேரும். அப்துல்லா பள்ளியில், பள்ளியில் நிப்பாட்ட முடியாது. பள்ளியில் சொன்னா ஒரு வார்த்தை, பள்ளியில் அப்படிங்கிறது 2 வார்த்தை. அது முடிவுறாத வார்த்தை, ஃப்ரேஸ், ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிவுறாத வாக்கியத்துக்கு அரபியில் ஜும்லா இருக்கு. ஜும்லா, ஷிபு ஜும்லா. அப்போ ஜார் மஜ்ரூர், ஷிபு ஜும்லா, ஹபர். இத்தனை சொல்லணும் அதுக்கு. ரைட்டா? ஃபில் மதரசத்தி அப்படின்னா ஜாரு மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் எப்படி இருந்துச்சு? ஹர்ஃபுஜர் இஸ்ம் மஜ்ரூர். அப்போ ஜாருன் வ மஜ்ரூருன், அது ஷார்ட்டா ஜார் மஜ்ரூர். இது வந்து ஒரு முடிவுறாத வாக்கியம், ஷிபு ஜும்லா. இது என்ன? அந்த ஹுவோட ஹபர். அது ஜார் மஜ்ரூர், ஷிபு ஜும்லா, ஹபர். அது தெரிஞ்சு சொல்லணும். ஃபில் பைத்தி, யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டில் இருக்காங்க. ஜார் மஜ்ரூர், ஜாருன் வ மஜ்ரூர் இப்படி வரும். ஷிபு ஜும்லா, ஹபர். ஓகேயா? பக்கா பக்காவா டாக்டர் சாப்? இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, பைத்துன் ஜதீதுன். முப்ததா பைத், ஹபர் ஜதீதுன். அல் பைத்து ஜதீதுன், முப்ததா ஹபர்.
இப்போ வந்து நம்ம ப்ரிப்போசிஷனை சேர்க்குறோம். பி ஃபி அலா சேர்த்தா என்ன ஆகுது, அந்த ஹபர் என்ன பண்ணுது, மர்ஃபூலேருந்து மஜ்ரூரா போகுது, இழுத்துட்டு வருது. அப்துல்லா பில் ஃபில் பைத்தி, அப்துல்லா வீடுன்னு வராது, அப்துல்லா வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் ஒன்று சேர்த்தோம் நம்ம. இப்போ வீட்டில் சேர்க்கும்போது என்ன பண்ணுது, இப்போ பைத்து தான் இருக்கும், பைத்துக்கும் ஃபீ சேர்க்கும் போது பைத்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது வேறு பண்ணணும். அப்போ எங்கெங்க ஃபீ அலா பி ஃபீ அதெல்லாம் வருதோ அப்போ என்ன பண்ணாங்க, ஹர்ஃபு ஜர் இருந்துச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி எப்படி அலைக்கும் ஸலாம் சொல்கிறோமோ, ஹர்ஃபு ஜர் வந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, இஸ் மஜ்ரூர் தான் வருவாங்க. இசம் மர்ஃபு கிடையாது, இசம் மஜ்ரூர். மஜ்ரூர்னா கஸ்ரா இருக்கும், ரைட்டா. If I say dun, it's marfu. If I say dan, it's mansub. If I say din, it's majroor. Ism majroor. Right? அப்ப harf jar ism majroor. harf jar ல என்னன்னா bi, fi, ala, ila, an, min இது எல்லாமே harf jar. முன்னிடை சொல்லா preposition என்ன சொன்னோம், preposition ப்ரிபோசிஷன் என்ன, அவனுடைய, அவனுக்கு, அவனால், அவனை, அவன் மீது, நை, ஆல், மீ, மீது, இதெல்லாமே வந்து ப்ரிபோசிஷன். தமிழில் முன்னிடை சொல்லணும் முட்டாள்தனமாக சொல்லுவோம், பின்னிடை சொல். பின்னிடை சொல்லணும் வார்த்தை கிடையாது, பின்னிடை சொல்லுங்கிற மாதிரி அவன் மீது, அவனால், இங்கிலீஷ்காக அப்படி நம்ம ப்ரிபோசிஷன் போட்டுக்கிட்டோம். தமிழில் முன்னிடை சொல் தானே, வேறு எதுவும் இருக்கா, இது மாதிரி இருக்கா எதுவும் இல்லை. தமிழ் பண்டிட்டு யாராவது, நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்தே இலக்கணம் ஆளுச்சு. அப்போ அந்த முன்னிடை செல் போடும்போது அவனை, அவன் மீது அப்படின்னு வரும்போது இந்த மர்ஃபு என்ன பண்ணுறாங்க, லாசம் லாசம் மஜ்ரூரா தான் போவாங்க. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமோ அதே மாதிரி ஹர்ஃபு ஜர் இஸ்ம் மஜ்ரூர். இஸ்ம் மஜ்ரூர் என்னன்னா பைத்தி, பைத்து வராது, அல் பைத்து வராது. அப்போ ஃபீ வந்துருச்சு, ஃபில் பைத்தி. ஏன் ஃபீ அல் சொல்ல மாட்டேங்கிறோம், ஏன் ஃபில் பைத்தின்னு சொல்கிறோம், இவங்க என்ன பண்ணாங்க ஃபிப் பைத்தின்னு சொல்ல முடியாது. ஏன், இவங்க ஹர்ஃபுல் கமரியா, ரைட்டா, அது புரியுதா ஏன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபில் பைத்தின்னு தான் சொல்லுவோம், ஃபில் பைத்தி தான் படிச்சிருக்கோம் நம்ம. ஏன் சொன்னவங்க இது கமரியா லெட்டர்னால எல்லுக்கு உச்சரிப்பு கொடுக்கணும். இவங்க வந்து ஹம்சத்துல் வஸ்லனால நான் அலிஃபை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஃபீ இல்லாமல் நான் இதை படிச்சேன்னா அல் பைத்தின்னு தான் படிப்பேன், அல் பைத்துன்னு படிப்பேன். இந்த ஹம்சத்துல் வஸ்ல் கொடுப்பேன் அந்த சவுண்டு, ஃபீ வந்துச்சுன்னா அல்ல விட்டுருவேன். இப்போ நம்ம அங்கே நம்ம எப்படி படித்தோம்னா சுக்குன்னு இருந்தால் காப்பாத்துங்கன்னு படித்தோம், சிம்பிளாக நேராக போயிட்டு ஃபில்னு போயிட்டோம், அலிஃப் விட்டோம், யா விட்டோம், பார்த்தீங்களா, ஃபீல் பைத்தி. ஏன் இங்கே ஏன் யா வருது அப்படி யா முத்தக்கல்லையும் அது மறுபடியும் இன்ஷால்லா படிப்போம். ஃபில் பை தீ தான் ஏன் வருது, ஹர்ஃபு ஜர் இஸ்ம் மஜ்ரூர், ஹர்ஃபு ஜர் ஜாருன் வ மஜ்ரூருன். இப்படி சேருது இந்த வாக்கியத்துக்கு பேர் முடிவுறாத வாக்கியம்க்கு வந்து ஜும்லான்னா படித்தோம், ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபேலியா படித்தோம். அப்போ இது என்ன பண்ணா ஷிபுஹு ஜும்லியா, நான் அந்த அனுப்புகிறேன் நம்ம. ஷிபுஹு ஜும்லியானா முடிவுறாத வாக்கியம். இது வந்து ஃபில் பைத்தி, அந்த வீட்டில் முடிஞ்சா என்னையா வீட்டில் என்னையா நடக்குது, வீட்டில் 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 செய்தியை சொல்லித்தோல சொல்கிறோம்ல, இது வந்து ஒரு வார்த்தை கிடையாது, செய்தி ஏதாவது செய்தி இருக்கு, வீட்டில் இருக்கு, வீடுன்னா வீடுனா போயிடும், வீட்டிலன்னா வீட்டு மேலே வீட்டு மேலே வீட்டு மேலே முடிவுறாத வாக்கியம். இது பேர் ஃப்ரேஸ், அரபியில் ஷிபு ஜும்லியா, ஷிபு ஜும்லியா, ரைட்டா, பக்கா ஷிபு ஜும்லியா. இப்போ இது என்ன சொல்லணும்னா ஃபில் பைத்தினா ஹர்ஃபு ஜர் இஸ்ம் மஜ்ரூர், அது ஷார்ட்டா ஜாருன் வ மஜ்ரூருன், இன்னும் ஷார்ட்டா ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா. இது என்ன மெசேஜ், அப்துல்லா ஃபில் பைத்தி, அப்துல்லா வீட்டில் இருக்காரு, ஹபர். இப்போ ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர்னு சொல்லணும் இந்த ஃபில் பைத்திக்கு. பக்கா அல் அல் பைத்து அந்த வீடு, அல் குர்ஃபத் அல் குர்ஃபத்து அந்த அறை, ரூம், குர்ஃபா. அல் ஹம்மாமு ஹம்மாமு, ஃபில் மத்பகி சொல்றீங்களா, ஏன் ஏன்னா
ஹர்ஃப் ஜர் ஜார் மஜ்ரூரை பிடிச்சுக்குவோம். ஹர்ஃப் ஜர் சொல்லுமா? ஹர்ஃப் ஜர் இஸ்ம் மஜ்ரூர் ஹர்ஃபுன் வ மஜ்ரூருன் ஹர்ஃப் ஜர் என்னன்னா ஷிபு ஜும்லா خبر تاني شنو المكتب على يا مكتبي ورد على யாரு حرف جر جار ومجرور شبه جملة خبر بقى على الكرسي كرسي ورد الكرسي على الكرسي ஜாகிர் பாய் ஓகேயா? பக்கா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் வரணுங்க. அல் சரீரி சரீரி அடிச்சு சொல்றா அப்படிங்கணும். அல் கிதாபி சரி புரிஞ்சுதா? நான் 11 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ஃபில் என்னங்க ஃபில் என்ன மாத்திரை எடுத்து விடக்கூடாது. இக்ரா வக்தப் வள்ளி அடுத்து கொல்லியா? யாரு இவங்க? யாரு? அல் தாலிபா. இது எல்லாமே ஷம்ஸ் முடிஞ்சு இங்கே தான் இருப்பாங்க. த்ரோட்டில் போயிடும் ஒரு 6, மிச்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ரைட்டா? த்ரோட்டில் நேராக வந்துடுவாங்க. இதெல்லாம் ரெண்டாவது தாக்கு அப்புறம் இருக்கும் தோ. அதனால பக்கா ஷம்ஸ் இது. அத்தாலிபு ஃபில் ஜாமியத்தி ஃபில். ஏன் அப்படி வராங்க? இவங்க என்ன பண்ணுறாங்க? கமரு ஒன்று நான் பார்க்குறேன். ஏன் இல்லு போட்டோம், ஏன் இந்த இடத்து இத்து போடல? புரியுதா? இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க ஷம்ஸு இவங்க கமரு. புரியுதா? அதனால அத்தாலிபு ஃபில் ஜாமிய தி. ஏன் ஃபில் ஜாமிய தி? இப்போ இந்த ஒரு ஒரு ஜும்லா இஸ்மியாக்கு என்ன இருக்கணும்? ஒன்று முப்ததா இருக்கணும், ஹபர் இருக்கணும். ரைட்டா? 2 இருக்கணும். ஒன்று எழுவாய் பயனில் இருக்கணும். இதில் முப்ததா யாரு? அத்தாலிபு. இவங்க யாரு? ஃபில் ஜாமியத்தி. ஒரு வார்த்தை இல்லை, இப்போ மக்சூருன்னு இல்லை. இப்போ ஃபில் ஜாமியத்தின்னு 2 இருக்கு. ஃபில் ஜாமியத்துனா ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர். பக்கா. இப்போ அடுத்தது சிராஜ் தான் சொல்லணும். அர் ரஜுலு என்ன? அவங்க என்ன பண்ணாங்க? ஷம்ஸ் லெட்டரா போயிட்டாங்க. புரியுதா? ஃபில் மஸ்ஜிதி. அர் ரஜுல் யாரு? முப்ததா. இந்த சன் லெட்டர் வேணாம். முப்ததா அதான் எழுவாய் பயனில்லை. சப்ஜெக்ட் ஹபர் அதை சொல்லுவோம். எழுவாய் பயனில்லை முப்ததா ஹபர் சொல்லுவோம். முப்ததா இதில் என்ன இருக்கு? அர் ரஜுலு. ஹபர் ஃபில் மஸ்ஜிதி. இது என்ன ஹபர்? ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர். சுப்ஹானல்லாஹ். இத்தனையும் சொல்லணும். அதுக்கு அந்த ஃபீ வர்றதுனால ப்ரிப்போசிஷன் வந்து எப்படி நான் விட்டு கொடுக்குறேன். நான் வந்து மஸ்ஜிதுவை வந்து மஸ்ஜிதின்னு நான் இப்படி இறங்கி வர்றேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? நீங்கள் இது நீங்கள் ஜாரு மஜ்ரூர் ஆக்கணும், ஷிபு ஜும்லான்னு சொல்லணும். ஹபர்னு சொன்னால் ஓகே, நான் மஸ்ஜிதுவாக இருந்தால் மஸ்ஜிதி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ முக்கியம். அப்போ தான் அதனால தான் அந்த தின்னுன்னு வருது இல்லை, தின்னுன்னு வர்றதுனால இந்த இதெல்லாம் இருந்ததுனால தான். அப்போ ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர். ரைட்டா? பக்கா. தாஜர்னா திஜாரா, வியாபாரி, பிஸ்னஸ்மேன். ஐன தாஜர் எங்கயா? அந்த பிஸ்னஸ்மேன் எங்கயா? ஹுவ யாரு? இதுல தாஜர். ஹுவ ஃபில் துகான். எங்க இருப்பாரு அவரு? ஆப்வியஸ்லி கடையில் தான் இருப்பாரு. ஹுவ ஃபில் துகான். துக்கா நீ துக்கான் தான் நம்ம பார்த்துருப்போம்பா. இங்கே துக்கா நீன்னு சொல்லணும். அப்போ தாஜர் யாரு? ஷாப்கீப்பர். இங்கே ஹுவன்னா யாரு? முப்ததா ஃபில் துக்கானி ஃபில் துக்கானி. இது யாரு?
இது என்ன ஹர்ஃப்? கமரியாவா சம்சியாவா? மேக்சிமம் இதில் வந்துருங்க. இதில் பார்த்து இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாய்க்கு தெரியாது உங்களுக்கு. நான் இதை அனுப்புகிறேன் உங்களுக்கு. தா இந்த சவுண்டே இருக்கும். சொல்லி கொடுங்க. நாங்கள் பக்கத்தில் தான் பண்ணுறீங்க. ஃபித் துக்கா நீ. ஃபித் துக்கானி என்ன? ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர். ஏன்னா இப்போ பழகிட்டா தான் நம்மளுக்கு அடுத்து ஈஸியாக இருக்குது. ஹபர்னா ஹபர் போயிடும். ஏன் இந்த ஹபர் நீயா வருது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் மண்டல ஏறுற வரைக்கும் கொஞ்சம் இந்த ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும். ரைட். அல் கலமுன். அல் கலமுன். அல் கலமுன்னு சொன்னீங்கன்னா அல் கலமு அப்படிதான் சொல்லணும். என்னடா வாத்தியார் நீ வெள்ளை சட்டை போட்டாலாம் வாத்தியார போயிடுவானா அப்படிங்கணும் நீங்க. அது கலமு அலல் அலல் மக்தபி. அலல் அந்த மா என்ன? கமரியா சம்சியா மாபா வாஃபா அவங்கெல்லாம் கமரியாவுக்கு வந்துடுவாங்க. இதில் தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மா பா வாஃபாவில் 4 வந்துடுறாங்க. இங்கே ஒரு 6 வந்துடுவாங்க த்ரோட்டில். ஈஸியாக போயிடுதா? த்ரோட் லெட்டர்லாம் இருந்தால் நாக்கு வாயெல்லாம் படாது. ஆங்கும். அதான் த்ரோட் லெட்டர். ஈஸி தானே. அதில் ஒரு 6 போயிடும். மாபா வாஃபா 4 6 4 10 இன்னும் 4 தானே மிச்சம். அதெல்லாம் அள்ளி போட்டுக்கலாம் இன்ஷால்லா. ஈஸி. அப்போ அது கலமு அலல் மக்தபி. அது கலம் என்ன? முப்ததா. இப்போ ஹபர் எது? அலல் மக்தபி. எப்படி ஹபர் எது? ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். என்னங்க எல்லாம் ஃபுல்லாக அரபியே பேசியிருக்கோம். தமிழ் நெய் ஆத்தா ஹே இல்லை? மாஷா அல்லாஹ். ஐன ஜீனபு பெண் பால். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஹிய ஹிய ஃபில் ஒரு ஃபத்தி வரணும். இல்லை இல்லை ஒரு ஃபத்தி தான் வரும். அதாவது இது பெண் பாலுக்காக இல்லை. ஒருஃபா அப்படின்னா அது பெண். அந்த இப்போ நம்ம வந்து ஆண் பால் பெண் பால் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண் பால் அவன் அவள் இவள் இதெல்லாம் போட்டுருவோம். பெண் பாலுக்கு அவள் இவெல்லாம் போட்டுருவோம். அகிரணைக்கு தனியாக போட்டுருவோம். அரபியில் வந்து ஆண் பால் பெண் பாலும் அகிரணையும் இருக்கும். இப்போ ஆண் பால்னு ஒன்று இருக்கும், பெண் பால்னு ஒன்று இருக்கும். ஷம்ஸ் இருக்குல்ல, ஷம்ஸ் வந்து பெண் பால். இப்படி வரும். ஹமர் ஆண் பால். என்னடா இது ஆப்போசிட்? ஏன் சூரியனா சுட்டரிக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா காஞ்சி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண் பால் பெண் பால் அரபியில் வந்து இது தாங்கிற மாதிரி முடிவு எடுக்க முடியாது. இது நம்ம பழக்கத்தில் வர்றது. ரைட்டா? ஆண் பால் பெண் பால் அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது. அந்த தாமர் பூத்தை வந்துச்சுன்னா அதெல்லாம் பெண் பால். அந்த மாதிரிலாம் சில விதிகள்லாம் இருக்குது. இன்ஷால்லா முடிஞ்சுன்னா அதையும் நான் எடுத்து தரேன். அதை வந்து ஒரு குறிப்பிட்டதாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதுக்குன்னு மெனக்கெட வேணாம். ஆண் பாலாக இருக்க போது பெண் பாலாக இருக்க போது இது இருக்கிறதுனால நம்ம ஆண் பால்னு புரிஞ்சுக்குவோம். அதனால் வந்து நீங்கள் ஆண் பாலை உருவாக்க வேண்டியதில்லை, பெண் பாலை உருவாக்க வேண்டியதில்லை. அதனால் ஆண் பால் பெண் பால்னு இந்த இப்போ தாமர் பூத்தா இப்போதைக்கு வச்சுக்குவோம். தாமர் பூத்தா மேக்சிமம் பெண் பாலுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி பெண் ஆமீனானா நிச்சயமாக ஓரளவுக்கு புரியும். பெயர் சொல்லலாம் வந்து நமக்கு எதனா பெண் பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சில இதில் வரும், சில இதில் அல் முஹம்மதுன்னு வராது, முஹம்மதுன் அப்படின்னு தான் வரும். அது மாதிரி இப்ராஹிம் இப்ராஹிம் கிடையாது, ஹோட்டல் தான் இருக்கும் இப்ராஹிமு அப்படின்னா சில இதெல்லாம் இருக்காது. இன்ஷால்லா அது நம்ம பழக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்குன்னு ரொம்ப மெனக்கட்ட வேண்டியதில்லை. ஹிய அப்படின்னு வந்துச்சுனால என்ன ஆகுனா இங்கே ஒரு ஃபத்தி அப்படின்னு வரணும். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி நிற்கிது. அதுதானே இருக்க போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. எழுதிடுமா? டைம் இருக்கா? இதை சொல்லிட்டு இருக்கேன். ஐன வரகா ஹுவ அலல் மக்தபி. ஹுவ யாரு? முப்ததா. அலல் மக்தபி. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். கலக்குறாங்களே.
ஒரு ஃபத்தி தாமரு தா ஒரு ஃபத்தி ரைட்டா பக்கா பக்கா இங்கே இருந்தாங்க இங்கே நான் ரைட் ஏன்னா இது நின்னா வருது உட்காந்து தான் வரமாட்டேன் நீங்களும் வர மாட்டேறீங்க எனக்கும் பேச்சு வர மாட்டேங்குது ரைட் ஓகே இப்போ என்ன பார்த்தோம் ஜெயின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபத்தி இங்கேருந்து ஊருக்கும் அதெல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லலாம் நம்ம இதுதான் தெரிஞ்சு போச்சு இப்போ அதனால வரக்க ஹுவ அலல் மக்தபி குர்ஃபானா ரூம் அறை மக்தபி ஹுவ யாரு முப்ததா இந்த ஹுவ யாரு இவங்களோட வரட்டும் அலல் மக்தபி ஜார் மஜ்ரூர் ஷுபு ஜும்லா ஹபர் கொஞ்சம் பழகிற வரைக்கும் சொல்லிக்கோ நம்ம அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐனல் முதர்ரிசு அல் முதர்ரிசு ஹுவ ஃபில் ஃபஸ்ட்லி கிளாஸ் ரூமில் இருக்கார் ஹுவ ஃபில் ஃபஸ்ட்லி ஐனல் யாசிர் யாசிர் எங்கே இருக்காரு ஹுவ ஃபில் மிர்ஹாதி மிர்ஹாதின்னு என்ன தெரியல எனக்கு மிர்ஹாதினா ஏதாவது ஒர்க் ஷாப் ஏதாவது இருக்கும் மிர்ஹாதி ஹாஸ்பிட்டலாக தெரியல எனக்கு விட்டுருங்க தெரியாதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடணும் அஷம்சு வல் கமரு ஃபிஸ் ஸமாஇ சுப்ஹானல்லாஹ் இது வார்த்தை அஷம்சு வல் கமரு ஃபில் ஸமாஇ ஃபிஸ் ஸமாஇ ரைட்டா மன் ஃபில் ஃபர்ஸ்ட்லி யார் கிளாஸில் இருக்கா மன் ஃபில் ஃபர்ஸ்ட்லி கொஸ்டின் முடிஞ்சா முடிஞ்சு அவ்வளோதான் முழுகு முடிஞ்சு ரிவிஷன் பண்ணிடலாம் சரி இப்போ இதை சொல்லுங்க மர்ஃபு மன்சூப் மஜ்ரூர் அது சொல்லுங்களேன் மர்ஃபூனா எப்படி இருக்கணும் மர்ஃபு துன் மன்சூப் தன் மஜ்ரூர் தின் if I say dun if I say dan if I say din if I say dan if I say dan if I say din if I say dun ரைட்டா ஹாமிதுன் முஹம்மதன் ஜரீரின் ஹர்ஃபு ஜர் அது எது சொன்னாலும் அதான் சொல்லணும் ஹர்ஃபு ஜர் மர்ஃபு அதெல்லாம் ஒன்று வேணும் ஹர்ஃபு ஜர்னா அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி ஹர்ஃபு ஜர் ஹர்ஃபு ஜர் அப்படி வச்சுக்கணும் சரியா அது மாதிரி ஹுவ ஹுவா ஹுமா சொல்லுங்களேன் ஒரு தடவை ஹிய ஹுமா ஹுன்ன ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன ஆஹா எவ்வளவு ராகமா இருக்கு சயரோகம் மாதிரி இருக்கு அந்த அந்துமா அந்தும் அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்தும் أنتما أنتم
அல்லாஹ் அக்பர். இந்த ஹுவ ஹும் அன்த அன்து அனானஹுன்னு நம்ம வந்து 6 இதை வந்து ஈஸியாக படிக்க வச்சுட்டு ஒரு பாட்டில் 14 வந்துருச்சா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஈஸி தானே? ஈஸியாக அது தெரிஞ்சதுனால, ஹுவா தெரிஞ்சதுனால, ஹும்மு தெரிஞ்சதுனால ஹுமா தானே சேர்க்கணும் சேர்த்துக்குவோம், ஹுமா தானே சேர்க்கணும் சேர்த்துக்குவோம், அன்துமா தானே சேர்த்துக்குவோம். இது அன்துமா வந்துருச்சு, இதுலையும் அன்துன்னா தானே பரவாயில்ல, ஹுன்னா அன்துன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 14 கற்றுட்டோம்னா முடியுமா? 55 வருஷமாக முடியலை. ரைட்டா? அப்போ ஈஸியாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆர்வத்தை கொடுத்து அந்த பால் சுரக்கிற மாதிரி வந்தோடனே இப்போ பால் சுரக்க ஆசையாக இருக்கா? படிக்க ஆசையாக இருக்கா? அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் குரான் செஞ்சது. அதை வச்சுக்கிட்டு நான் ஆலிம் ஆயிட்டேன்னு போட்டு நிற்கக்கூடாது, ஒன்றும் தெரியாது அதில். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் குரான் பால் சுரக்கிறதுக்காக ரெடி. அதுக்கப்புறம் இந்த ஆர்வம் கொடுத்து இப்போ படிக்கலாம், இது சொன்னால் படிக்கிறாங்க, அப்துல் பாஷித் கிளாஸுக்கு போகிறாங்க, அதை படிப்போம் இதை படிப்போம், ஆர்வம் வருது இல்லை? இப்போ வெப்சைட்டில் எடுத்தால் கிராமர் என்னன்னு பார்க்கணுன்னு தோணுது, அரபிக் லாங்குவேஜ் படிக்கணும்னு தோணுது. இந்த ஆர்வத்தை கலப்புனது தான் அண்டர்ஸ்டாண்ட் குரான் ஒழிய இதை படிச்சுட்டு ஒரு ஆள் போய் நீ என்ன 6 வருஷம் நீ படிச்சுக்க, நான் 3 வாரத்தில் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு போயிட்டு நெஞ்சை நிமித்தாதீங்க தயவு செஞ்சு. ஜஸ்ட் ஒரு கேட்வே, அரபி ஈஸி தான் அப்படின்னு புரிய வச்சது தான் அண்டர்ஸ்டாண்ட் குரான். அதனால் எவ்வளோக்கு படிக்க, அதாவது குரான் என்ன திரும்ப 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 படிக்கிறது. குரான்னா ரஹ்மான் அளவட்ட அருளாங்க, குரான் அளவட்ட தடவை படிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோம்? குரானை அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் வீட்டில் வச்சுருக்கேன். அப்போ என்னைக்கு இன்னைக்கு இப்போ அடிக்கடி படிக்கக்கூடியது ஆலிமா வரைக்கும் படிக்கணுமா? எப்போ படிக்கணும்? மௌத்து வரைக்கும் படிக்கணும். என்னைக்கு நம்ம படிச்சுட்டோம்னு நினைக்கிறோமோ அழிவு வந்துருச்சு. என்னைக்கு நம்ம இது முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். இட் இஸ் நெவர் எண்டிங். பிகாஸ் குரான் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்குது. படிச்சுக்கிட்டே இருக்குன்னா அதுலேயும் இன்னொன்று அற்புதம் என்னன்னா, நீங்கள் எப்போ படித்தாலும் அதில் ஒரு புது புது அனுபவம் கிடைக்குது. எப்போ படித்தாலும் ஒரு புது அதில் ஒரு விஷயம் கிடைக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த போன வாரம் ஒரு இவர் அனுப்பியிருக்காரு, நோமான் அலிகனோட ஒரு கிளிப் வருது. சூரத்துல் ஃபாத்தியா அவர் 3ஆக பிரிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன? நவுனு. யௌமித்தீன், ரஹ்மான், ரஹீம், மாலிக், இதெல்லாம் வந்து நவுனு. நவுனுக்கு வெர்புக்கு எப்படி டென்ஸ் இருக்கோ, இறந்த காலம் நிகழ்காலம் இருக்கோ, வெர்புக்கு நவுனுக்கு இருக்கா? இறந்த முகம்மதுன்னா வந்து இறந்த எதுவும் கிடையாது. மாலிக்கு, ரஹ்மான், ரஹீம்லாம் வந்து அதுக்கு வந்து நவுனு. இங்கே என்ன ஆகுது? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நியமத் சொன்னது, நீ நேர்வழி காட்டு, எனக்கு அந்த மாதிரி நியமத்து கொடுத்த மாதிரி வழி தவழிஞ்சு அவங்க வழி மாதிரி இல்லாமல் வழி அந்த போனவங்க வந்து செய்யாதங்கிற மாதிரி எல்லாமே ஃபேர். ரைட்டா? இது எல்லாம் நவுனு. நவுனுக்கு வந்து என்னன்னா, நவுனுக்கு ஒரு காலம் கிடையாது, டைம்லெஸ், எட்டர்னல் நவுனு. அதில் முகமது, அப்போ வந்து முகமதுக்கு 2 வருஷத்துக்கு முடியல முகமது வந்து முகமதா, இப்போ முகமதி அப்படிலாம் கிடையாதுல்ல, முகமது தான், அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இங்கே என்ன ஆகுது? நேமத்தை தரணும், தந்தாய் பழசா போயிடுது, தானே இப்போ கேட்குற ஒன்றும் வரலன்னு அர்த்தம். இப்போ காலம் இருக்குது, இதுக்கு வந்து டெம்பரரி. இப்போ நம்ம சொல்கிறது டெம்பரரி. இங்கே என்னன்னா பர்மனண்ட், டைம்லெஸ். இது முடிஞ்சு ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின். ஈயாக்க நாபுது, அல்லாஹ் நாம கேட்குறோம், அல்லாஹ் எனக்கு கொடுன்ட்டு. ஈயாக்க நாபுது, நாங்களே உன்னை வணங்குகிறோங்கிறோம். அப்போ இதில் யார் இருக்காங்க? வெறுப்பும் இருக்கு. ஈயாக்க உன்னையே நவுனு, நவுபுது ஃபேலு. அப்போ என்ன ஆகுது? இங்கே வந்து ஃபுல்லாக நவுனா இருக்கு, இங்கே ஃபுல்லாக வெர்பா இருக்கு. ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் நவுனு வெர்பும் சேர்ந்து இருக்குது. முதல்ல உள்ளது எல்லாம் அல்லாஹ் இல்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், இது எல்லாமே அல்லாஹ். இங்கே என்ன பண்ணுறது? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், இது எல்லாமே நம்ம இல்லை. வழி தவறியவர்கள், நியமத்தை கொடு, இதெல்லாம் மனிதர்கள். அல்லாஹ் டைம்லெஸ், எட்டர்னல். அல்லாஹ் நீ, அதாவது என்ன சொல்றது, முழுமையானவன். இங்கே என்ன வெர்பு? மனிதர்கள் என்ன பண்ணோம்? டெம்பரரி, காலம் கடந்தவர்கள், கடக்க போகிறவர்கள்,
மரணிக்க போகிறார்கள். ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தஈன், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள ஒரு விஷயம். இது அல்லாஹ்வுமாவும் இருக்கிறோம், மனிதர்களாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை, அந்த அனலைஸை போன வாரம் தான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு தடவையும் இந்த குரான் சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பேசுகிறோம். இது சிராத்துல் முஸ்தகீமா, கிமு தெரியாது. அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் ஒரு தேடல் வந்துச்சுல்ல, என்னன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் போய் பார்க்கணுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு தடவையும் ஒரு புது புது அனுபவங்கள், புது புது அற்புதங்கள் கொடுப்பது குரான். அந்த குரானுடைய மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த குரானை படிக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கான். அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொண்டுள்ளான். இன்ஷா அல்லாஹ் அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதை நான் கிளிப் அனுப்புகிறேன்னா டீன்னு கேட்பேனாங்க. ஹர்ஃபிஜர்னு ஒரு ஃபோன் வரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இஸ்ம் மஜ்ரூர்னு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹர்ஃபிஜர் ஊவகுமா பாட்டையும் பாடிட்டு வீட்டிலலாம் பாடினீங்கன்னா, குழந்தைகள் பாடினீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.